வணக்கம் நண்பர்களே, பிரியதர்சினி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் அஜய் பிரசன்னா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் பிரியதர்சினியின் உள்ளம் கொள்ளை போகுதடி. இந்த சேனல்ல வர்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நாம கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த தொழிலதிபர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா ஒரு பெரிய 5 நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, அந்த வளாகத்தின் வரவேற்பு பகுதியில் வரும் விருந்தினரை வரவேற்க நின்றிருந்தவர்களோடு பத்திரிகையாளர்களும் கூட காத்திருந்தனர். ஆடம்பரமான கார்களில் பல தொழிலதிபர்களும் கண்ணை பறிக்கும் நவீன விலை உயர்ந்த உடை அணிந்து அதற்கேற்ற அலங்காரத்துடன் வந்து இறங்கினர். அவர்களின் உடையிலும் உடல் மொழியிலும் அவர்களின் பண செழுமை நன்றாகவே தெரிந்தது. பாதுகாப்புக்கென மெய்காப்பாளர்களும் நின்றிருந்தனர். அந்த இடமே கேளிக்கையில் நிறைந்திருக்க, அதற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லை என்பது போல் பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், ஐடி கார்டு அணிந்து விரைப்பாக நின்றிருந்தனர் அந்த மெய்காப்பாளர்கள். தன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பவைகளில் ஒரு கவனமும், ப்ளூடூத் வழியே தன் செவியினுள் நுழைந்த அந்த கம்பீர குரலினுள் ஒரு கவனமும் வைத்திருந்தனர் அந்த மெய்காப்பாளர்கள். கட்டளை வழங்குபவனின் கம்பீர குரலில் அதை கேட்போருக்குள் சிறு சிலிர்ப்பு வந்து போகும். ஆனால் அவன் கட்டளைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு அப்படி எதுவும் இல்லை போலும். அடிக்கடி கேட்டு பழகியதால் இருக்குமோ? அந்த ஆளுமை நிறைந்த குரலுக்கு சொந்தக்காரன் ஆருத்ரன், SIA சர்டிஃபைடு பாடிகார்டு. 6 அடி உயரத்தில், அதே பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட் அணிந்து, கழுத்தில் ஐடி கார்டு, காலில் பிளாக் ஷூ, காற்றில் அலைப்பாயும் திருத்தப்பட்ட முடி என நடந்து வந்து கொண்டிருந்தவனை அவனை கடந்து சென்ற பல பெண்களும் ரசிக்கத்தான் செய்தனர். அவர்களில் அவன் கருப்பு நிறத்தை கேலி செய்தபடி செல்பவர்களும் உண்டுதான். காதில் விழுந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவன் அலட்டிக் கொள்ளவே இல்லை. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசும் தானே. அதற்கு பணம் என்ன, நிறம் என்ன? அப்படிப்பட்ட உலகத்தை பற்றி, சமூகத்தை பற்றியெல்லாம் அவன் கவலை கொள்வதே இல்லை. சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தவனின் கண்கள் சில நிமிடம் ஓரிடத்தில் நிலை குத்தி நின்றது. ஒயிட் ஷர்ட், பிளாக் பிளேசர், பிளாக் பேண்ட், போனிடைல் ஹேர், கால்களில் ஹீல்ஸ் என நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள். ஒல்லியான உடல்வாகு, திருத்தமான மாசுமறுவற்ற முகம், அவள் நடைக்கேற்ப அசையும் கூந்தல், பால் வண்ண நிறம். இவைதான் அவளின் உண்மையான அழகா என்றால் நிச்சயமாக இல்லை. தீட்சண்ய கண்கள், தீர்க்கமான பார்வை, நிமிர்ந்த நன்னடை. அந்த கண்களில் மிளிர்வது என்ன? துணிச்சலா, தைரியமா, இல்லை திமிரா? அவளுக்கு ஒரு 24 வயது இருக்கலாம் என்பது அவனின் கணிப்பு. அவளின் அருகில் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் கோட் ஷூட்டில் வந்து கொண்டிருந்தார். இருவருடைய முகச்சாடையும் சற்று ஒத்துப்போக அவரின் தந்தையாக இருக்குமோ என எண்ணிக்கொண்டான் அவன். கன நேரத்தில் அனைத்தையும் அளவிட்டிருந்தது அவன் கண்கள். ரசனையோடு அவள் மீது படிந்திருந்த தன் கண்களை முயன்று திருப்பியவன் தன் வேலையில் கவனத்தை திருப்பினான். விழா ஆரம்பித்திருக்க விருதுகளும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. அடுத்து நாம் பார்க்க போகும் விருது வளர்ந்து வரும் இளம் தொழில் அதிபருக்கானது என தொகுப்பாளினி அறிவிக்க, The upcoming young entrepreneur 2025 goes to ஆராதனா, CEO of ஆராதனா மோட்டார்ஸ் கார்ப்பரேஷன் என்ற அறிவிப்புடன் ஒரு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. 28 வயதில் ஒரு பெரும் நிறுவனத்தை நடத்துவதோடு இவர் தானே வடிவமைத்து உருவாக்கி சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட கார்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதிலும் சிறப்பாக தரத்துடன், அதே நேரத்தில் வழக்கமாக கிடைக்கும் கார்களின் விலையை விட சற்று குறைவாக, சற்று சிறிய அளவில் உள்ளபடி அறிமுகம் செய்யப்பட்ட கார்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டது. இந்த கார்கள் நடுத்தர மக்களை மனத்தில் வைத்து உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த காணொளி முடிந்திருந்தது. லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஆராதனா கார்த்திகேயன் என நிகழ்ச்சி தொகுப்பாளர் கூற, மேடை ஏறியவளை கண்டவனோ சில நிமிடம் தன் வேலையை மறந்தவனாக பார்த்து கொண்டிருந்தான். விருதினை பெற்றுக்கொண்டவள், ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் திஸ் அவார்ட் அண்ட் ரெகக்னிஷன். ஆனால் இந்த விருது என்னோட கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாருடைய உழைப்புக்கும் திறமைக்கும் சொந்தமானது. அவங்களோட சார்பாக தான் நான் இந்த விருதை வாங்கிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ என பேசி முடித்தவள் மேடையை விட்டு கீழே இறங்க இளைஞர்கள் பலரும் ரசனையோடும், சிலர் பொறாமையோடும், ஒரு சிலர் வன்மத்தோடும் அவளை பார்த்திருந்தனர். அவள் தந்தையோ பெருமையும் மகிழ்ச்சியும் பொங்க அவளை பார்த்திருந்தார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
இக்குரல் தன் மகளை பெருமையுடனும் பார்த்திருக்கும் இத்தந்தைக்கும் பொருந்துமோ? மேடையை விட்டு இறங்கியவள் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அதுவரையிலுமே அவளை இமைக்காமல் பார்த்திருந்தவன் அதன்பின் அவன் வேலையை தொடர்ந்தான். அன்றைய நாளுக்கு பிறகு கார்கை அவளை அவன் காணாவிட்டாலும் அடிக்கடி அவள் நினைவடுக்கில் வந்துதான் போனாள் ஆராதனா. நாட்கள் கடக்க அவளை மறந்தும் இருந்தான். ஆனால் அப்படியில்லை என உணர்த்தவே வந்ததோ அந்நாள். அத்தியாயம் 2. காலை 5:30 மணி. ஆங்கில பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்க அதற்கேற்ற நடன அசைவுகளுடன் பல் துலக்கிக் கொண்டிருந்தாள் அவள். காலை கடன்களையும் முடித்தவள் தன் முடியை சீவி ஸ்ப்ரிங் ஹேர்பேண்டுக்குள் அடக்கி போனிடைல் போட்டவளாக ஜாகிங் செல்வதற்கு ஏதுவாக உடையணிந்து வீட்டை விட்டு வெளியேற அவளை வரவேற்றது சில்லென்ற பனிக்காற்று. அந்த அவள் ஆராதனா. மார்கழி பனி இணையும் பொருட்படுத்தாமல் ஓடியவள் அந்த தெருவை கடந்து செல்லும்போது அந்த வழியில் ஓடிக்கொண்டிருந்தவனை கண்டவளின் இதழ்கள் ஒரு அழகான புன்னகையை பூசிக்கொண்டன. இவளோ தூரத்தில் இருந்தே அவனை தொடர, அவனோ இப்படி ஒருத்தி தன்னை தொடர்ந்து வருவது தெரியாமல் ப்ளூடூத்தில் பாடல் கேட்டபடி ஓடிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு பார்க்கனில் நுழைய அங்கு இவர்களைப் போல பலரும் வாக்கிங் சென்று கொண்டும் மெதுவாக ஓடிக்கொண்டும் இருந்தனர். அதற்கு பிறகும் அவளை அவன் அறியாமல் போனான். எப்போதும் அவன் தன்னை கண்டுபிடித்து விடுவானோ? இன்று அவன் வருவதற்கு முன்பே பார்க்கிற்கு வந்து விடுவாள் அவள். ஆனால் இன்று வழியிலேயே பார்த்து விட்டாள். அவன் உடற்பயிற்சிக்காக இந்த பணியில் ஓடினான் என்றால் அவளோ அவனை காண்பதற்காக அல்லவா ஓடி வந்திருக்கிறாள். அவனின் மீதான அவளின் உணர்வுகள் வருடங்கள் கடந்தது. முதலில் அவன் செயலால் உண்டான ஒரு பாதுகாப்பு உணர்வாய் தொடங்கி பிறகு என்னவென்றே உணராத பதின்பருவ ஈர்ப்பாய் தொடர்ந்து இப்போதோ காதலையும் கடந்த அழகிய நேசமாய் அன்பாய் உருமாறி இருக்க அவளின் இத்தனை அன்பிற்கும் சொந்தமானவனோ அவள் யார் என்றே அறியாமல் போனான். அவள் அறியவில்லை என்பதை விட அவன் அறியும் வகையில் அவள் நடக்கவில்லை என்பது சரியாக இருக்குமோ? நீங்காத புன்னகையுடன் வீட்டிற்குள் வந்தவள் குளித்து தயாராகி தன் அலுவலகம் நோக்கி புறப்பட்டாள். இப்படியாக அவளின் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் அவன் இருப்பான், அவனே அறியாமலே. தான் ஓட்டி வந்த தன் காரை பார்க் செய்துவிட்டு அவள் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய, குட் மார்னிங் மேம் என அவளை கடக்கும் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க அவர்களின் வாழ்த்திற்கு சிறு தலை அசைப்பை வழங்கியவளாக தன் அலுவலக அறை நோக்கி நடந்தாள் ஆராதனா. CEO ஆஃப் ஆராதனா மோட்டார்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பெயர் பலகை அறையின் நுழைவாயிலில் மாட்டப்பட்டிருந்தது. நல்ல விசாலமான அறைதான். அந்த அறைக்குள்ளேயே அவள் ஓய்வெடுப்பதற்கெனவும் பிரத்யேக சிறு அறை இருந்தது. வேலை அதிகம் இருக்கையில் அவள் அங்கேயே சில சமயம் தங்கிக் கொள்வதும் உண்டு. அவள் அந்த அறையினுள் நுழைந்து சில நொடிகளில் மே கமின் மேம் என அனுமதி கேட்டு நின்றாள் அவளின் PA ராகவே. கமின் ராகவே என ஆராதனா கூறவும் உள்ளே வந்தவள் குட் மார்னிங் மேம் என தொடங்கியவள் அன்றைய மீட்டிங்கள் வேலைகள் என சொல்லத் தொடங்க அவர்களின் அந்த நாள் எப்போதும் போல பரபரப்பாகவே சென்றது. மாலை வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில் சிக்னல் போட்டிருக்க காரை நிறுத்திவிட்டு பார்வையை சுழற்றியவளின் கண்ணில் பட்டான் அவன். யார் அவன்? அவளின் அகம் நிறைந்தவன், சொல்லப்படாத அவளின் நேசத்திற்கு சொந்தக்காரன். காஃபி ஷாப் ஒன்றில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். அத்தனை மலர்ச்சியையும் புன்னகையும் தேக்கிய அவன் முகம் அவளுக்கு மகிழ்ச்சிக்கு பதில் ஒரு வெறுமையை கொடுத்தது. தான் உயிராய் நேசிப்பவனிடம் தன் நேசத்தை உரைக்க முடியா தன் நிலை. அதிலும் அவன் முன்னே அமர்ந்து அவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் பெண் யார்? தவிர்க்க நினைத்தும் முடியா கேள்வியாய் அவளை தொலைக்க கிரீன் சிக்னல் விழுந்த அடுத்த நொடி காரை எடுத்திருந்தாள். சீறி பாய்ந்த அவளின் கார் அவளின் மனநிலையை எடுத்துரைத்ததோ? அவன் இருக்கும் புறம் செல்ல மனம் துடித்தாலும் அவளின் நிலை அதை செய்யவிடவில்லை. வீட்டிற்கு வந்து சேர்ந்தவள் வழக்கம் போல் தன் அறைக்குள் அடைந்து கொண்டாள். தன் கவனத்தை திசை திருப்ப சிறிது நேரம் அவளுக்கு பிடித்த பாடல்கள் சீரீஸ் என பார்த்தவள் சாப்பிட்டுவிட்டு உறங்கியும் போனாள். அவள் இப்படித்தான். எப்படிப்பட்ட துன்பங்களுக்கும் அவள் வழங்கும் கண்ணீரோ சில துளிகள் என்றால் நேரமோ சில மணி துளிகள் மட்டுமே. அதையும் தாண்டி பாதிப்பவன் அவன் என்பதாலேயே தன்னை வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தி கொண்டாள் அவள். இவளின் நாள் இவ்வாறாக முடிந்திருக்க அந்த நாளின் காலையிலேயே சாலையில் தன்னை கடந்த காரினுள் ஆராதனாவை பார்த்த ஆருத்ரன் அவளை பின்தொடர்ந்தான். ஏன் என்று கேட்டால் இந்த வழியில் எனக்கு ஒரு வேலை என்பான். அது ஏன் நமக்கு? சிறிது நேரம் கடந்த பின்பே கவனித்தான் இன்னொரு பைக்கில் ஒருவனும் அவனுக்கு முன் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருப்பதை.
இவனுக்கு சந்தேகம் ஏற்பட அவன் பைக்கை ஓவர்டேக் செய்து மறித்து தன் பைக்கை குறுக்கே நிறுத்தினான். அத்தியாயம் 3. ஆருத்ரன் அவனை முறைத்து நிற்க அந்த பைக்கில் இருந்தவனும் பைக்கை நிறுத்திவிட்டு இவனை நோக்கி வேகமாக வந்தான். அங்கே ஒரு சண்டை நடக்கப் போகிறது என்றுதான் ஆருத்ரனும் எதிரில் வந்தவன் ஹெல்மெட்டை கலட்டும் கடைசி நொடி வரை நினைத்திருப்பான். ஆனால் நடந்ததே வேறு. வந்தவன் ஹெல்மெட்டை கலட்டிய அடுத்த நொடி ஆருத்ரனை அணைத்து கொள்ள ஆருத்ரனும் ஒரு அதிர்ந்து பின்பு அவனை அணைத்து கொண்டான். மச்சான், ஹெல்மெட் போட்டிருந்து எப்படா என்ன கண்டுபிடிச்ச என அவன் கேட்க அவனை விட்டு விலகிய ஆருத்ரன் அப்புறம் சொல்றான், நீ ஆராதனாவை ஃபாலோ பண்ற என கேட்க, உனக்கு ஆராதனா மேம தெரியுமா, இவ்வளோ உரிமையா பேர் சொல்ற என கதிர் கேட்கவும் தான் அவளை உரைத்த விதத்தை அறிந்தவனுக்குள் தன்னை நினைத்தே சிறு அதிர்ச்சி என்றாலும் அதை மறைத்தவனாக, தெரியும்டா கதிர், ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். அவங்க வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு அவங்க பார்வையிலேயே தெரிஞ்சிருச்சு. அதான் நீ அவங்கள ஃபாலோ பண்ணுறதை பார்த்தப்போ என்னன்னு கேட்க நினச்சேன். நீதான்னு தெரியாமல் தான் பைக்கை நிறுத்தினேன். ஒருவேளை அவங்க ஆப்போசிட் கம்பெனிஸ் கூட அவங்கள ஃபாலோ பண்ணலாம் இல்லை? அப்படி ஏதும் இருந்தால் அவங்கள அலர்ட் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆனால் நீயா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்று ஆருத்ரன் கூறவும் அவனை சந்தேகமாக பார்த்த கதிர், அதெல்லாம் ஓகே தான் மச்சான், என்ன உரிமையாக பேர் சொல்கிறேன்னு கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே, என்ன விஷயம், எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்குதா என கதிர் கேலி குரலில் கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என சொன்னவனின் முகத்தில் சிறு புன்னகை இருக்க, இன்னும் இல்லைன்னு உன் வாய் சொன்னாலும் ஏதோ இருக்குன்னு உன் கண்ணு முகமும் சொல்லுதே என கதிர் கேலியாய் கேட்கவும், இப்போ என்னடா உனக்கு, ஆராதனாவை எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னு காரணம் கேட்டால் எனக்கே தெரியல. ஆனால் நிச்சயமாக அவளோட அழகு மட்டும் இல்லை, அவகிட்ட இருக்க அந்த நிமிர்வு அதான் என்ன அட்ராக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவளை பார்க்குறேன், சும்மா சைட்டு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை என ஆருத்ரன் இறுதியில் சற்று கடுப்பாகவே கூறினான். அவனுக்கே அவன் மனம் புரியவில்லை. இதில் கதிர் வேறு ஆர்வமாக இவன் முகம் பார்த்திருக்க அதை பார்த்த ஆருத்ரனுக்கு கடுப்பாகத்தான் வந்தது. இன்னும் வெறும் சைத்தானடா, நான் கூட என் நண்பன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டேன் என வராத கண்ணீரை துடைத்தவாறு கதில் சொல்ல, முதல்ல ஆக்டிங்கை நிறுத்துடா, பார்க்க சகிக்கல என ஆருத்ரன் எரிச்சலாக கூற, இது தாண்டா நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது. நாம மட்டும் கல்யாண சாகசத்தில் குதிச்சிட்டோமே, நம்ம நண்பன் 32 வயசாகியும் இன்னும் பேச்சுலராகவே சுத்துறியேன்னு ஒரு அக்கறையில் நான் சொன்னா, என் அக்கறை உனக்கு நடிப்பா தெரியுதா மச்சான் என தன் நடிப்பு திறமையை கதிர் கொட்டி கொண்டிருக்க, போயும் இவன்ட்டையா நான் மாட்டணும் என எண்ணிய ஆருத்ரன் தன்னையே நொந்து கொண்டான். பின்ன இது போன்ற ஒரு நண்பனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சரிடா ருத்ரா, நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து உனக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். பை த வே, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் ஆராதனா மேம்ஸ் பாடி கார்டு. ஸோ நீ ஆராதனா மேமை லவ் பண்ணுறேன்னா ஃப்யூச்சரில் என் ஹெல்ப் உனக்கு தேவைப்படலாம். உனக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்கணும். யாம் பெற்ற இன்பத்தை நீயும் பெறணுமில்ல, அந்த ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மச்சான் என கதிர் பேசிக்கொண்டே போக, முதல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணுடா, ஃபஸ்ட் நாள் லேட்டுன்னு வேலையை விட்டு தூக்கிட போகிறாங்க என ஆருத்ரன் சொல்ல, அட ஆமால, பாய் மச்சான் என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு அடுத்த நொடி அங்கிருந்து பறந்தே விட்டான். கதிர் விளையாட்டாக கூறியிருந்தாலும் திருமணம் என்ற யோசனை வரும்போது அவன் அனுமதியின்றியே ஆராதனா நினைவினில் வந்து போனாள். இதற்கு பெயர் என்னவோ? அத்தியாயம் 4. 2 வாரங்களுக்கு பிறகு காலை 8:30 மணி. வழக்கம் போல் தன் காரில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தவளின் காரை மறித்தும் சுற்றி வளைத்தும் நின்றது 5 இருசக்கர வாகனங்கள். அடுத்த நொடி அவர்கள் வண்டியில் இருந்து இறங்கியவர்கள் கையில் பட்ட கத்தி, கட்டைகள், அரிவாள் என இவளின் காரை நோக்கி வர பார்த்த நொடியில் தெரிந்து கொண்டாள் ஆராதனா. பணத்துக்காக கொல்லவும் தயங்காத கூலிப்படைகள் அவர்கள் என்று. இவள் ஒருவள் என்றால் அவர்களோ 10 பேர் இருந்தனர். அவர்களில் ஒருவன் காரின் கதவை திறக்க முற்பட அவன் ஒற்றை காலை தொலைத்தது சீறி பாய்ந்த ஒரு துப்பாக்கி குண்டு. அடுத்த நொடி அந்த ரவுடிகள் 2 அடிகள் பின்வாங்கியபடி சுற்றிலும் பார்வையை செலுத்த அவளின் பாடிகார்ட் மூவரும் துப்பாக்கியை அந்த ரவுடிகளை நோக்கி குறிவைத்தபடி நின்றிருந்தனர். அவர்களை கண்ட அந்த கூலிப்படை அங்கிருந்து ஓட முற்பட மீண்டும் அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்த குண்டில் முகத்தில் கலவரத்தை தேக்கி அசையாமல் நின்றிருந்தனர். அது மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி என்பதில் அவர்களை சுற்றி கூட்டம் எதுவும் இல்லை என்றால் இந்த சம்பவம் இந்நேரம் தலைப்பு செய்தியாகி இருக்குமே. அவளது பாடிகார்ட்ஸ்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்திருக்க அரை மணி நேரத்தில் போலீஸ்
அந்த இடத்தை வந்து சேர்ந்திருந்தனர். வந்தவர்கள் அந்த ரவடிகளை கைது செய்து அழைத்து சென்றிருக்க அவளும் ஸ்டேஷன் சென்று கம்ப்ளைண்ட் செய்துவிட்டு தன் அலுவலகத்துக்கு புறப்பட்டாள். ஆராதனாவை ரவடிகள் தாக்க முயன்ற செய்தி கதிர் மூலம் ஆருத்ரனுக்கு தெரிய வந்திருக்க ஆராதனாவை பார்க்க வந்தவன் காரில் தன்னை கடந்தவளை கண்டிருந்தான். அவனும் அவளை சற்று இடைவெளி விட்டு பின்தொடர அப்போதுதான் நடந்தது அவ்விபத்து. வேகமாக வந்த லாரி ஒன்று அவள் காரினை இடித்ததில் கார் உருண்டு கவிழ அதை கண்டவனுக்கோ ஒரு நிமிடம் உலகமே ஸ்தம்பித்துதான் போனது. அந்த நிமிடம் அவளுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்ற பரபரப்பு மட்டுமே அவனிடம். வேகமாக அந்த காரை நோக்கி ஓடியவன் நொறுங்கி இருந்த கார் கதவின் வழியே கைவிட்டு கதவை திறந்து அவளை வெளியே இழுத்திருக்க அடுத்த நொடி மீண்டும் அந்த லாரி காரை மோதியதில் இருவருக்குமே பலமாக அடிபட்டிருந்தது. அவளின் பாடிகார்ட்ஸ்களில் ஒருவனான கதிர் இதை தூரத்தில் இருந்து கண்டிருக்க தன் பைக்கை நிறுத்திவிட்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தவன் காருக்கு அடியில் சிக்கியிருந்த அவர்களை விடுவிக்க முயற்சித்தான். அவளின் பாடிகார்ட்ஸ் துப்பாக்கியை அந்த லாரி டிரைவரை நோக்கி குறிவைக்க அதை கவனித்த அவன் லாரியை திருப்பி அங்கிருந்து செல்ல முற்பட்டான். அந்த லாரி டயர்களை அவர்கள் சுட இனி லாரியில் தப்பிக்க இயலாது என உணர்ந்த அவன் இறங்கி ஓட முற்பட ஆராதனாவின் பாடிகார்ட்ஸ்களில் ஒருவன் அந்த லாரி டிரைவரை வளைத்து பிடித்திருந்தான். சிறிது நேரத்தில் கதிர் கால் செய்த ஆம்புலன்ஸோடும் போலீஸும் அவ்விடம் வந்திருக்க அவர்களின் உதவியுடன் இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லப்பட்டனர். ஆருத்ரன் ஆராதனா வீட்டினருக்கு இவ்விஷயம் தெரிவிக்கப்பட சில மணி நேரங்களில் அங்கு வந்திருந்த இருவரின் வீட்டினரும் ஐசியூவின் வெளியே காத்திருந்தனர். ஆராதனாவுக்கு தலையில் பலமாக அடியோடு கால்களில் எலும்பும் முறிந்திருக்க ஏர்பேக் விரிந்திருந்தால் அதிக அடியில்லை என்றாலும் காருக்கு வெளியே ஆருத்ரன் கொண்டு வந்திருந்த போது மீண்டும் லாரி எடுத்ததில் பலமாகவே அடிபட்டிருந்தது. ஆருத்ரனுக்கும் சரியான அடிதான். கையில் எலும்பு முறிந்திருக்க வயிற்று பகுதியில் பலமாக அடிபட்டிருந்ததோடு கார் கண்ணாடிகளும் அவனை சரமாரியாக பதம் பார்த்திருந்தன. இருவருமே சுயநினைவு இல்லாமல் சிகிச்சையில் இருக்க ஆராதனாவின் அப்பா இடிந்து போய் அமர்ந்திருந்தார். ஆருத்ரன் அப்பா அம்மா அவன் தங்கையின் கணவர் என அனைவரும் ஆருத்ரனுக்கு என்ன ஆனதோ என்கிற தவிப்பில் ஐசியூவிற்கு வெளியே நின்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதில் கிட்டாமல் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்ற பதிலே அளித்திருந்தனர் மருத்துவர்கள். 3 நாட்களுக்கு பிறகு ஆராதனா கண் விழிக்கையில் அவள் மூக்கில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருக்க பேச முயன்றவளுக்கு தன் குரலை வித்தியாசமாகத்தான் தெரிந்தது. தன்னை சுற்றிலும் நோக்க அவள் மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது. கையில் வலி எடுக்க கையை பார்த்தவளுக்கோ அதிர்ச்சி. அவள் காண்பது அவளின் கை இல்லையே. அப்போதுதான் தன்னை கிரகித்தவளுக்கு தான் ஒரு ஆணின் உடலுக்குள் இருப்பது புரிய சட்டென பதறி அவள் எழ முயல தலையை சுற்றி கொண்டு வந்தது. ஒரு பெண்ணாகிய அவளுடைய ஆன்மா ஒரு ஆணின் உடலுக்குள் இருந்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? தான் எப்படி ஒரு ஆடவனின் உடலுக்குள் இருக்க முடியும் என யோசித்தவளுக்கு தலைதான் வலித்ததை தவிர விடை கிடைத்த பாடில்லை. அத்தியாயம் 5. அவளின் அசைவு புரிந்து அவள் அருகில் வந்த நர்ஸ், மிஸ்டர் ஆருத்ரன், என்ன பண்ணுறீங்க? எந்திரிக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போது கம்ப்ளீட் ரெஸ்ட் அவசியம். கையில் ஃப்ராக்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. கையை நீங்கள் அசைக்கவே கூடாது. நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்டாஃப் நர்ஸ் போக அவள் எங்கே அந்த பெண் சொன்னதை எல்லாம் கவனித்தாள். மிஸ்டர் ஆருத்ரன் என்பதிலேயே அவள் ஒன்றும் புரியாமல் குழம்பி இருக்க அடுத்து நடந்த அனைத்தையும் ஒரு குழப்பத்துடன் எதிர்கொண்டாள். அடுத்த 2 நாட்களில் நார்மல் வார்டுக்கு மாறியிருக்க அவன் தந்தை தாய் தமக்கை அவள் கணவன் என வந்து ஆருத்ரனாக இருக்கும் அவளை பார்த்துவிட்டு கவனித்தும் கொள்ள அவள் அவர்களை அமைதியாகவே அனுமானித்திருந்தாள். அவர்கள்தான் அவள் அமைதியில் குழம்பி போயினர். ஆருத்ரன் வெளியில் கரடு முரடான தோற்றம் கொண்ட ஆண்மகன் என்றாலும் உண்மையில் அத்தனை கலகலப்பானவன். வேலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் சிடுசிடுப்பாக இருப்பான். இந்நேரம் அவளாக இருந்திருந்தால் அவர்களின் அழுகைக்கு அவன் வழி மறைத்து அவர்களை தேற்றியிருப்பான். இவளுக்கும் அவர்களின் அழுகை கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் பேசி சிரிக்க வைக்க அவளுக்கு தெரியாதே. ஆருத்ரனின் அம்மா ரொம்ப கவலைப்படும் சமயங்களில் மட்டும் அழாதீங்க ப்ளீஸ் என கூறுவாள். அதிலும் அம்மா என்ற வார்த்தை வரவே வராது. உரிமையான அழைப்பிற்கும் 3ஆம் மனிதரிடம் பேசுவது போல் அவள் பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டே. முயன்றும் உரிமையாய் பேச வரவில்லை அவளுக்கு. அவள் அவர்களிடம் இடைவெளி காண்பிப்பது போல தெரிய விபத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியாக இருக்குமோ, அதனால்தான் அமைதியாகவே இருக்கிறானோ என்று எண்ணி மனதினை தேற்றிக்கொண்டார்கள் அவர்கள்.
அவள் யோசித்த வரையில் அவள் கழுத்தில் அணிந்திருந்த அந்த பிரதான டாலருக்கும் அவள் ஆருத்ரனின் உடலில் இருப்பதற்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அவர்கள் இருவரும் அடித்து வீசப்படுகையில் ஆருத்ரன் அவளை அணைத்தவாறு இருக்க அவளின் நினைவு தப்பும் சமயம் அந்த டாலர் ஒளிர்ந்ததை அவள் கண்டாளே. நினைவு போகும் கடைசி நொடியில் தன் உடலில் ஒரு மாற்றத்தையும் அவள் உணர்ந்தாளே. இது ஏதோ மாய சக்தி தான் என எண்ணிக்கொண்டவள் அது எப்படி சரி செய்வது என யோசிக்கலானாள். அவள் கண் விழித்த அடுத்த நாள் இப்போது அவள் அவனை காப்பாற்றியவனின் உடலில் இருக்கிறாள். அவளுடைய உடல் அதற்கு என்ன ஆனது? தன்னை போலவே அந்த ஆருத்ரன் தன் உடலில் இருப்பானா என்ற கேள்விகள் அவளை தொலைத்து கொண்டிருக்க அதற்கான விடையை தேடும் வழியாக அவள் ஆருத்ரன் தந்தையிடம், நான் காப்பாற்ற முயற்சி பண்ணின அந்த பொண்ணுக்கு என்னாச்சு என அவள் கேட்க, பொண்ணுக்கு இன்னும் சுயநலவு வரலப்பா, அந்த பொண்ணு தலையில் அடிபட்டதில் கோமாக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்க என அவர் சொல்ல அவளுக்குத்தான் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலை. அத்தியாயம் 6. 3 வாரத்தில் டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க அவர்களின் வீட்டை பார்த்த பிறகுதான் பணத்திற்கு என்ன செய்திருப்பார்கள் என்ற எண்ணமே அவளுக்கு வந்தது. 2 பெட்ரூம், 1 ஹால், 1 கிச்சன் என அவர்கள் மூவருக்கும் போதுமான வீடுதான் அது. சொந்த வீடும் கூட. ஆனால் அவள் இருக்கும் மாளிகையோடு ஒப்பிடும்போது அது சிறியதாக தோன்றியதோ அவள் அவர்களை கீழாக எல்லாம் நினைக்கவில்லை. ஆருத்ரன் அட்மிட் செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல் மிக பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிற்றே. நிச்சயம் லட்சக்கணக்கில் செலவாகி இருக்கும். அதற்கு என்ன செய்தார்கள் என்ற எண்ணமே அவளுக்குள் ஓடியது. அப்பா, ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு என்ன பண்ணீங்க என அவள் ஆருத்ரனின் தந்தையிடம் கேட்க, அந்த பொண்ணை காப்பாற்ற போய் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதனால் உன் மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் அந்த பொண்ணோட அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபீஸ் ரொம்ப அதிகம். நம்ம சேமிப்பை ஃபுல்லாக எடுத்தால் கூட பில் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ கூட நான் கட்ட தான் போனேன், அதுக்குள்ளே அந்த பொண்ணோட அப்பாவே பில்லை பே பண்ணிட்டாரு என சொல்லிவிட்டு, எங்கே இதை சொன்னால் மறுத்து ஏதும் சொல்வானோ என அவர் பார்க்க அவளோ, ஓ அப்போ ஓகே அப்பா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என கூறியவள் கண்ணை மூடி படுத்து விட்டாள். ஆருத்ரனாக இருந்திருந்தால் ஏன் அவரை செலவு செய்ய விட்டீர்கள் என கண்டிப்பாக கேட்டிருப்பான். இதே ஆராதனாவிடம் இவன் வேலை செய்யும் பட்சத்தில் அது வேறு. ஆனால் இவன் செய்தது உதவி, எனவே கண்டிப்பாக வேண்டாம் என்றுதான் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கு இருப்பது ஆருத்ரன் அல்லவே, ஆராதனவாயிற்றே. அவளுக்கு இதில் ஏதும் தவறு இருப்பதாக தெரியவில்லை. உண்மையில் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. தன்னால் தான் அவனுக்கு இந்த நிலைமை என்ற எண்ணம்தான் அதிகம். ஆராதனா சாதாரணமாக பேசிவிட்டு படுத்திருக்க அவன் மகன் குணம் அறிந்த அவரோ தன் மகன் கோபமாக இருக்கிறானா இல்லையா என்ற குழப்பத்தில் நின்றவர் அவளிடமே, நான் அவங்க செலவு பண்ண பணத்தை அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடவா? நம்ம கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் பத்தாது தான், ஒரு 50,000 கிட்ட கடன் வாங்க வேண்டியிருக்கும். அது பரவாயில்லை, கொடுத்துடலாம். அந்த நேரத்தில் எங்களுக்கும் உயிர் தான் முக்கியம்னு இருந்துச்சு என அவர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க பாதி உறக்கத்தில் இருந்த ஆராதனா தான் அவரின் விளக்கத்தை புரியாமல் கேட்டிருந்தாள். உறக்கம் தெளிந்து புரியவே சில நொடிகள் எடுத்திருக்க, தன்னால் தான் அவர் மகன் அடிபட்டிருக்கிறான், அப்படி இருக்க செய்யட்டும் என விடாமல் கொடுக்க யோசிக்க எண்ணும் அவரை எண்ணி அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. இவரை போன்ற மனிதர்கள் மிகவும் குறைவாயிற்றே. அவரையே அவள் வியப்பாக பார்த்திருக்க, என்னடா என்னையே பார்த்துட்ருக்க, என்ன பண்ணலான்னு சொல்லுடா என அவர் கேட்க, வேணாம்ப்பா, கார்த்திகையா அப்பா என அழைக்க வந்தவள் அதை சாராக மாற்றி, சார் சொல்லியும் நம்ம பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறது சரியா இருக்காதப்பா என அவள் கூற, சரிடா நீ சொன்னா ஓகே தான் என அவரும் உடனே ஒத்துக்கொண்டார். அதிலேயே அவளுக்கும் அவருக்கும் ஆருத்ரனுக்கும் இடையே உள்ள நெருக்கம் புரிந்தது. சரிப்பா நீ தூங்கு என கூறியவர் அறையை விட்டு வெளியேறிவிட அவள்தான் அவர் சென்ற திசையை பார்த்திருந்தாள். அவளின் நினைவுகள் பின்னோக்கி பயணித்தன. ஆராதனாவின் அம்மா அவளுக்கு நினைவு தெரியும் முன்னே ஒரு விபத்தில் இறந்திருக்க வீட்டிற்கு வந்தால் அவள் தாயின் நினைவு அதிகம் வருகிறது என அவரின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்த அவள் தந்தையும் அலுவலகம் வேலை எனவே அதிக நேரம் இருக்க அவளுக்கு வேண்டியது அனைத்தும் சரியாக கிடைத்தாலும் அன்புக்கு மட்டும் அவள் நேசிக்கும் அவள் அப்பாவின் தனக்கான நேரத்திற்கு மட்டும் பஞ்சமாகி போனது. அவள் தந்தை அவள் மீது அதீத அன்பு கண்டவர்தான். வீட்டில் இருக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் அது அவளுடன் தான். இருந்தாலும் அவள் அதிகம் அவரின் அருகாமையை தேடும் நேரங்களில் அவள் அருகில் அவர் இருக்க மாட்டார். அதுவே ஒரு ஏக்கத்தை அவளுக்குள் விதைத்திருந்தது. ஒரு கட்டத்தில் அவரிடம் ஒரு எல்லையை வகுத்து கொண்டாள் அவள்.
அவள் வகுத்து கொண்டாள் என்பதை விட எதிர்பார்த்து கிடைக்காத ஏமாற்றம் கண்ணீருக்கு தெரியாத ஒரு திரையை அவர்களுக்குள் ஏற்படுத்தி விட்டிருந்தது. ஆனால் அவளை சுற்றி போட்டிருந்த எல்லைகள் அனைத்தும் ஆருத்ரனாக அவள் மாறிய பிறகு அவளே உணராமல் அவன் குடும்பத்தினுள் தூய அன்பினால் மறைந்து போனதோ. அத்தியாயம் 7. வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்திருக்க அவளின் அத்தியாவசிய தேவைகளை கூட தானே பார்த்து கொள்வது கடினமாகி போனது அவளுக்கு. அந்நிலையில் அவளை தாங்கிக் கொண்டது ஆருத்ரனின் தாயும் தந்தையும் தான். தினமும் இருவரும் தான் அவளுக்கு உணவு ஊட்டிவிடுவர். முதலில் தயங்கியவளுக்கு இப்போது அதுவே வாடிக்கையாகி போனது. குளிக்கவும் டாய்லெட் போகவும் சமாளித்து கொண்டாலும் அவனின் தாய் எப்போதும் கூட இருந்து பார்த்து கொண்டார். இது அவளுக்கான பாசம் அல்ல, அவர்களின் மகன் ஆருத்ரனுக்கான பாசம் என தெரிந்தாலும் இப்படி அன்பிற்காக அரவணைப்புக்காக எப்போதும் ஏங்கியவளுக்கு அவர்களின் இந்த அக்கறையும் நேசமும் அவர்களின் மீது தனி பாசத்தை அன்பை உருவாக்கி இருந்தது. கதிர் அவளை பார்க்க வந்திருந்தான். என்ன மச்சான், கை எப்படி இருக்கு என அவன் கேட்க, ஓகேதான் என அவள் கூறவும், அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல, எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க என அவன் கேட்க, அதற்கு அவளோ அவனை முறைத்து வைத்தாள். இத்தனை நாட்களில் அவன் கேலியும் கிண்டல் பேச்சும் அவளுக்கு பழகி இருந்தது. சரி சரி முறைக்காத, கட்டு பிரிக்க போகணும் அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா, அதுக்காகத்தான் லீவ் போட்டுட்டு வந்தேன் என கதிர் கூற, ஓகேடா என கூறியவள் சிறிது தயங்கி, ஆராதனா இப்போ எப்படி இருக்காங்கடா என கேட்க, இன்னும் கோமால தான் இருக்காங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கார்த்திகேயன் சார் எப்போதும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு, டாக்டர் தான் பேச சொன்னாராம் என அவன் கூறிக்கொண்டிருக்க, அவன் கூறுவதை அமைதியாக கேட்டிருந்தாள் ஆராதனா. அவளுக்குமே அவள் தந்தையை பார்க்க வேண்டும் என மனம் தவித்தது. என்னடா நான் பேசிட்டு இருக்க, நீ என்ன யோசனையில் இருக்க என கதிர் சற்று சத்தமாக கேட்கவும், தன் சிந்தனையில் இருந்து மீண்டு அவள் அவனை பார்க்க, நீ ஆராதனா மேம லவ் பண்றேன்னு தெரியும் மச்சான், ஆனால் இப்படி அவங்கள காப்பாற்ற போய் சாவு வரைக்கும் போயிட்டு வருவன்னு நினைக்கல என கதிர் சொல்ல, ஆராதனா அவன் கூற்றில் ஆடித்தான் போனாள். ஆருத்ரனுக்கு தன் மீது காதலா என அதிர்ச்சியுடன் அவனை அவள் பார்க்க, இப்போ எதுக்கு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற, இவ்வளோ நாள் நான் வரும்போதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் பக்கத்திலே இருந்தாங்க, அதான் இதை பற்றி பேசலை, என்கிட்ட வெறும் க்ரஷுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே காப்பாற்ற போய் அடிபட்டு கிடக்கிற, நீ சொல்லலைன்னா நீ அவங்கள பார்க்குற பார்வையிலேயே எனக்கு தெரியாதா என்ன என கதிர் காலரை தூக்கிவிட்டு சொல்ல, இவள் தான் இதற்கு என்ன சொல்ல என புரியாமல் அவனை பார்த்திருந்தாள். அந்நேரம் ஆருத்ரனின் தந்தை உள்ளே வர அவர்களின் பேச்சு அப்படியே நின்று போனது. ஹாஸ்பிட்டல் சென்று கட்டு பிரித்தவர்கள் வீட்டுக்கும் திரும்பி இருக்க வீட்டு வாசலில் கதிர் காரை நிறுத்தினான். அப்பா நீங்கள் போங்கப்பா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன் என அவள் கூற, இப்போதான் கட்டு பிரிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, இப்போ நீ எங்கேயும் போக வேண்டாம் என கண்டிப்பாகவே கூறினார் அவர். அப்பா நான் இப்போ ஓகே தான், ஒரு சின்ன வேலை தான் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் என அவள் கூற ஒரு பெருமூச்சை வெளியிட்டவர், சரி போயிட்டு வா என கூற, தேங்க்ஸ்பா என்க அவரும் வீட்டிற்குள் சென்று விட்டார். கதிர் வண்டி எடு என அவள் கூறவும் அவனும் வண்டியை எடுத்தான். எங்கே போகணும் என கேள்வியாக அவன் அவளை பார்க்க, ஆராதனா வீட்டுக்கு என அவள் கூற, என்னடா சொல்கிற, அப்படி ஈஸியாலாம் அவங்கள பார்க்க முடியாது, அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் செக்யூரிட்டியை இன்னும் டைட் பண்ணியிருக்காரு கார்த்திகேயன் சார் என அவன் சொல்ல, அவர் பொண்ணை காப்பாற்ற போனப்போ தான் எனக்கு அடிபட்டிருக்கு, நியாயமாக மிஸ்டர் கார்த்திகேயன் என்னை தேடி வந்து பார்த்துருக்கணும், ஆனால் அவர் வரலை, ஸோ நாம் அவரை போய் பார்க்க போகலாம் என அவள் சாதாரணமாய் சொல்ல, ருத்ரா உனக்கு என்னடா ஆச்சு, நீ இப்படியெல்லாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டியே என புரியாமல் தான் கேட்டான் கதிர். அதற்கு பதில் சொல்லாதவள், நீங்கள் அங்கே தானே வேலை பார்க்குறீங்க, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போங்க என அவள் மரியாதையாய் பேச அவளை வித்தியாசமாய் பார்த்து வைத்தவன், ஆக்சிடெண்ட்டில் மண்டையில் எதுவும் அடிபட்டு இருக்குமோ என யோசித்து கொண்டே வண்டியை எடுத்த கதிர், மச்சான் நீ நல்லா தானே இருக்க, மண்டையில் எதுவும் அடினா சொல்லுடா, ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுவோம் என அவன் தயக்கமாய் சொல்ல, ஆராதனா அதற்கும் பதில் உரைக்கவில்லை. இந்த கதிர் இதுக்கே என்ன லூசுன்னு முடிவு பண்ணிட்டாரு, உண்மையை சொன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாரே என நினைத்து கொண்டவள் அவனுக்கு பதில் எதுவும் உரைக்காமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அவளை முறைத்து பார்த்த கதிர், ஏதோ முடிவு பண்ணிட்டான், இனிமே அவனா சொன்னாதான் உண்டு என நினைத்து கொண்டவன் ஆராதனாவின் வீடு நோக்கி காரை செலுத்தினான். அடுத்த தெருதான் என்பதில் உடனேயே வந்து சேர்ந்திருந்தனர். வண்டியில் வரும்போதே கதிர் கார்த்திகேயனுக்கு ஃபோன் செய்து ஆராதனாவை பார்க்க வேண்டும் என கூறியிருக்க அவரும் யோசனையுடன் சரி என்றார்.
அந்த மாளிகை போன்ற வீட்டினுள் அந்த கார் நுழைய கார்த்திகேயன் மெய்காப்பாளரிடம் ஏற்கனவே சொல்லி இருந்ததால் அவர்களும் இருவரையும் உள்ளே அனுமதித்தனர். உள்ளே சென்றவர்கள் வரவேற்பறையில் உட்கார வைக்கப்பட்டிருக்க கதிரோ அவளைத்தான் புரியாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவளோ கால் மேல் கால் போட்டு தோரணையாக அமர்ந்திருந்தாள். ஆருத்ரனின் உயர்த்திக்கும் உடலுக்கும் இன்னுமே அவள் அமர்ந்திருப்பது கம்பீரமாய் தெரிய அவனை கண்ட கதிர், உட்கார்ந்துருக்கான் பாரு, ஏதோ அவன் வீடு மாதிரி. அந்த இன்சிடெண்ட்ல கண்டிப்பா இவன் மண்டல ஏதோ ஒரு ஸ்க்ரூ கலண்டுருச்சு. கடவுளே, நீங்க தான் காப்பாற்றணும் என புலம்பியபடி அமர்ந்திருந்தான் கதிர். அங்கு வந்த கார்த்திகேயன், வாங்க வாங்க மிஸ்டர் ஆருத்ரன், நானே வந்து உங்களை பார்க்கணுன்னு இருந்தேன். சாரி, என்னோட சுச்சுவேஷன் அப்படி, அதான் வர முடியல என அவர் கோர, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், முடியுமா? இங்கே வேணாம், உங்கள் பொண்ணோட ஒர்க்கிங் ரூமுக்கு போகலாமா என கேட்டவள் அவர் அவளை குழப்பமாக பார்த்திருக்கும் போதே அவளின் ஒர்க் ரூம் நோக்கி நடக்க தொடங்கி இருந்தாள். கதிரும் கார்த்திகேயனும், என்னென்ன நடக்குதுங்க என ஒன்று புரியாமல் அவள் பின்னே நடக்க அவர்களும் உள்ளே நுழைந்தவுடன் கதவை சாத்தினாள் அவள். சாதாரணமாக சென்று அவள் லேப்டாப்பை எடுத்து ஓபன் செய்ய இருவருமே அதிர்ந்துதான் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். அவள் சாதாரணமாக தனக்கு வந்த மெயில்களை செக் செய்து கொண்டிருக்க, ஆருத்ரன், என் பொண்ணு லேப்டாப் பாஸ்வேர்டு எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி என அவர் குழப்பமாக கேட்க, என் லேப்டாப் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதாப்பா என சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவள் தன் வேலையை தொடர, டே மச்சான், இங்க வர்ற வரைக்கும் நல்லதானடா இருந்த, காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சா என உண்மையில் பயந்துதான் கேட்டான் கதிர். இருவரையும் நிதானமாக பார்த்த ஆராதனா, இந்த உடல் ஆருத்ரனோடது, ஆனா நான் ஆராதனா, நான் சொல்றது நம்புறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை என விபத்து நடந்த அன்று நடந்த அனைத்தையும் திரும்ப அவள் கண் விழிக்கும் போதுதான் ஆருத்ரனின் உடலில் இருந்ததையும் சொல்ல கதிர் முடிவை செய்து விட்டான். தன் நண்பனுக்கு மனநிலை பிசகிவிட்டது என வேகமாக கார்த்திகேயனின் முன் வந்த கதிர், சார், என் நண்பன் ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து கொஞ்சம் சரியில்லை, அவன் சொன்னது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க சார், நான் ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பார்த்து அவனை எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன் என அவரிடம் அவன் சொல்ல ஆராதனாவுக்கு தான் ஐயோடா என்றிருந்தது. அவரோ ஆருத்ரனாக இருக்கும் ஆராதனாவை பார்த்திருந்தார். நீங்க கொஞ்சம் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க கதிர் என அவர் அதே அறையில் அமைக்கப்பட்டிருந்த சிறு அறையை காட்ட, சார் அது என ஏதோ அவன் சொல்ல வரவும், உங்க ஃப்ரெண்டை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் கதிர், கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணுங்க என அவர் இப்போது அழுத்தமாக சொல்ல அவனும் வேறு வழியின்றி அந்த அறைக்கு சென்றான். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் நைட் நானும் ஆராதனாவும் பேசிட்டு இருக்கும்போது நான் ஆராதனா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா என அவர் கேட்க, அன்னைக்கு நைட் நான் உங்களை பார்க்கவே இல்லைப்பா, ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு நேராக ரூமுக்கு போயிட்டேன் என அவள் சிரிப்புடன் சொல்ல அவளை அதிர்ச்சியாக பார்த்தவர் அவர்கள் கடைசியாக டிஸ்கஸ் செய்த அவர்களுக்கு மட்டும் தெரிந்த கம்பெனி விஷயத்தை பற்றி கேட்க அதையும் சரியாக கூறினாள் அவள். அந்த டாலர் அவர் அவளுக்கு பரிசு அளித்ததும் கூட அவர்களை தவிர யாருக்கும் தெரியாது. எனவே நான் எப்போ அந்த டாலரை உனக்கு கொடுத்தேன் என அவர் கேட்க, என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்க என அவர் சொல்லி முடிக்கும் முன் அவள் சொல்லவும் அவளை நம்புவதை தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. இருந்தாலும் அவளிடம், உன் அம்மா கடைசியாக உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா என அவர் கேட்கையில் அவர் குரல் சற்றே கரகரத்ததோ. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, அப்பாவை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க என அவள் கூற சில நிமிடங்கள் அமைதி நிலவியது அவ்விடத்தில். கடிகார ஒளி மட்டுமே அவ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க அவரே சுதாரித்து பேசத் தொடங்கினார். அது மட்டுமில்லாமல் அவள் பேசும் தோனி, பார்க்கும் விதம் அனைத்தும் அவளை ஒத்திருக்க அவரே ஆருத்ரனுக்குள் இருக்கும் ஆராதனாவை உணரத் தொடங்கியிருந்தார். ஆரா, சாரிடாமா, அந்த டாலர்னால இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதுடா, எனக்கு பிரதான பொருட்கள் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம்னு உனக்கே தெரியும் என அவர் வருத்தப்பட்டு கூற, அப்பா, இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைப்பா, இனிமேல் இதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். என்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிங்களாப்பா? இப்போது இந்த பிரச்சனையில் நான் மட்டும் இல்லை, என்னால் மிஸ்டர் ஆருத்ரனும் மாட்டிக்கிட்டு இருக்காரு என அவள் கூற, போலீஸில் நீ பிடிச்சி கொடுத்த ரவுடிங்க எல்லாரும் தயாளன் பேரை தான் சொல்கிறாங்க, ஆனால் அவர், நான் நேருக்கு நேராக தொழிலில் தான் மோதுவேன், இப்படி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. நாங்கள் இத்தனை வருஷமாக ஆப்போசிட் கம்பெனியாக இருக்கோம். அவரை விட நான் சின்ன கம்பெனியாக இருந்தப்போ கூட அவர் என்னை எதுவும் பண்ண நினைக்கல. பர்சனலாகவும் பிஸ்னஸ்லையும் அவர் நேர்மையானவர். வேற யாரோ தான் இதை பண்ணுறாங்க, அது யாருன்னு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் என அவர் சொல்ல அதுவே அவளுக்கும் சரியாகப்பட்டது. கதிரை ஆராதனா என்று அழைக்க அவன் வரும்போதே, மச்சான், எதுக்குடா இந்த ட்ராமா, நான் எவ்வளவு யோசிச்சோம், ஏன்னு புரியலடா, ஏன்னு முதல்ல சொல்லுடா, இல்லைன்னா என் தலையை பிடிச்சிடும்
என அவன் கேட்டுக்கொண்டே அவளோடு நடந்து வர, மிஸ்டர் கதிர், உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு புரியல. நான் ஆராதனாவா இல்லைனா என் அப்பா பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் கார்த்திகேயனை அவ்வளோ ஈஸியாக நம்ப வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆருத்ரன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால மட்டும் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லலை. நீங்கள் எனக்கு பாடிகார்டாக அப்பாயிண்ட் ஆகும்போதே உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயிண்ட் பண்ணோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஆருத்ரன் சைடில் இருந்தும் எனக்கு ஒரு ஆள் வேணும். அதான் உங்ககிட்ட சொன்னேன் என அவள் சொல்ல, இதற்கு மேலும் கதிரால் அவள் சொன்னதை நம்பாமல் இருக்க முடியுமா என்ன? நம்புகிறேன் மேம் என அவள் சொல்ல, நீங்கள் ருத்ரானே கூப்பிடுங்க, இல்லைன்னா அதனாலே தேவையில்லாத குழப்பங்கள் தான் வரும் என சொல்ல, அவனும் சரி ருத்ரா என்று சொல்ல, அதை கேட்டு புன்னகைத்தவள், தேங்க்ஸ் கதிர் என்றவள் நடக்க துவங்க அவனும் அவளை பின்தொடர்ந்தான். அங்கு அவளுடைய தந்தை அமர்ந்திருந்தார். இவர்களையும் அவர் அமர சொல்ல அவர்களும் அமர்ந்தனர். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது ஆராம்மா என அவர் கேட்க, அப்பா நீங்களும் இப்போதைக்கு ருத்ரானே கூப்பிடுங்க, முதல்ல அவருக்கு கான்சியஸ் வர வைக்கணும், அது அவரை சார்ந்தவங்களால தான் முடியும்னு நினைக்கிறேன், முதல்ல கதிர் அவர்கிட்ட பேசி பார்க்கட்டும் என அவள் சொல்ல, அதுவே மற்ற இருவருக்கும் கூட சரியாகப்பட்டது. ஆராதனாவின் உடல் கோமாவில் இருக்க கவனித்து கொள்ள ஹோம் நர்ஸ் இருந்தார். இவர்கள் மூவரும் அந்த அறைக்குள் நுழைய ஆராதனா அவரிடத்தில், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்க முடியுமா, நாங்கள் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும் என சொல்ல அவரும் வெளியேறிவிட்டார். கதிர் நீங்கள் பேசுங்க என அவள் சொல்ல, அவனோ, மச்சான் இவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, ஒரு இடத்துல இவ்வளோ நேரம் அசையாமல் உன்னால் இருக்கவே முடியாதாடா, எந்திரிடா ருத்ரா என அவன் சொல்கையில் கதிரின் கண்களும் சிறிதாக கலங்கி இருந்ததோ அவளின் விரல்கள் லேசாக அசைந்தன. அதை கண்ட மூவருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் கதிருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் கூட தன் குரல் அவனுக்கு தெரிகிறது என்பதில் அவர்களின் நட்பை நினைத்து ஒரு சிலிர்ப்பு அவனுக்குள். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க, நாங்கள் வெளியில் இருக்கோம் என சொன்ன அவள் தந்தையுடன் வெளியேறிவிட கதிர் சிறிது நேரம் அவன் அருகே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். ருத்ரா, முதல்ல அவங்க சொன்னதை நம்பலைனாலும் இப்போ நம்புறேன்டா. சாரி மச்சான், நீ சொல்கிறதுக்கு முன்னாடி உன் லவ் பற்றி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீதான் நினச்சி சொல்லிட்டேன், சாரிடா. அரை மணி நேரம் வரையிலுமே பேசிவிட்டு அவர்கள் இருந்த அறைக்கு அவன் வர, அவர்கள் இருவரும் ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கூட எப்படிடா அவங்களால பிஸ்னஸ் பற்றி யோசிக்க முடியுது என நினைத்து கொண்டே அவன் அறைவாசலில் நிற்க அவன் முகபாவனையை கவனித்திருந்த ஆராதனா, உள்ள வாங்க கதர், இப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது எப்படி அவங்களால பிஸ்னஸ் பற்றி பேச முடியும்னு யோசிக்கிறீங்களா என அவள் சரியாக கேட்க, அது அப்படியெல்லாம் இல்லை என அவன் சமாளிக்க முயற்சிக்க, அவன் முகமே சொன்னது அவள் சொன்னதுதான் உண்மை என்று. அவன் முகபாவத்தில் சிரித்தவள், நாங்கள் எப்போதும் அப்படித்தான் கதிர், உட்காருங்க என அவள் சொல்ல அவனும் அமர்ந்து கொண்டான். ருத்ர கிட்ட ஏதாவது அசைவு தெரிஞ்சதா என அவள் கேட்க, நம்ம பேசுறது அவனால் கேட்க முடியுது, கை அசைவு மட்டும்தான், வேற எதுவும் மாற்றமும் அவன்கிட்ட இல்லை என கதிர் வருத்தமாக கூற, ருத்ரன் அப்பா அம்மாவை வந்து பேச வைக்கலாமா என கேட்டாள் அவள். அவங்க கிட்ட என்னன்னு சொல்றது என கதிர் கேட்க, எதுவும் சொல்ல வேணாம், அவங்கள நான் அழைச்சிட்டு வரேன் என அவள் சொல்ல மற்ற இருவரும் ஒத்துக்கொண்டனர். அடுத்த நாள், அப்பா நம்ம ஆராதனாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா என அவள் கேட்க சிறிது நேரம் யோசித்தவர், ருத்ரா அப்பா ஒன்று கேட்டால் உண்மையை சொல்லுவியா என அவர் பீடிகையுடன் கேட்க, என்னப்பா இப்படியெல்லாம் கேட்குறீங்க சொல்லுங்க என அவள் கேட்கவும், நீ அந்த பொண்ணு ஆராதனாவை லவ் பண்ணுறியா என்னவா இருந்தாலும் சொல்லுடா என அவர் கேட்க, இருவரும் காஃபி அருந்தியபடிதான் இந்த சம்பாசனை நடந்திருக்க குடித்து கொண்டிருந்த காஃபியை துப்பியை விட்டாள் ஆராதனா. இதற்கு என்ன பதில் உரைப்பது என தெரியாமல் அவள் விழிக்க, ஐயோ அப்படியெல்லாம் இன்னும் இல்லைப்பா என அவள் சொல்ல அவளை நிதானமாக பார்த்தவர், நம்பிட்டேன்டா, நாளை காலையில் போகலாம் என கூறியவர் புன்னகையுடன் எழுந்து சென்று விட்டார். அவள்தான் அவர் புன்னகையின் அர்த்தம் புரியாமல் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தாள். அடுத்த 2 நாட்களில் இதோ மூவரும் ஆராதனா வீட்டில் இருந்தனர். அம்மா கோமால இருந்தாலும் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கும்மா, அதனால ஏதாவது பேசுங்கம்மா என அவள் சொல்ல, நான் என்னடா பேசுறது, இப்போதான் இந்த பொண்ணையே பார்க்குறேன் என அவர் சொல்ல, அம்மா உங்கள் மனசில் என்ன தோணுதோ பேசுங்கம்மா, இந்த நிலைமையில நான் இருந்தால் என்ன பேசுவீங்க அதையே பேசுங்க என அவள் சொல்ல, என்ன பேசுற ருத்ரா, இப்போ தான் கொஞ்சம் சரியாகி இருக்க, என்ன பேச்சுது என அவளை கடிந்து கொண்டவர் ஆராதனா உடலின் அருகில் சென்றவர் பரிவுடன் அவள் தலையை வருடி கொடுத்தவராய், என் பையன் உன்னை காப்பாற்ற தான் உயிரையே பணைய வச்சிருக்காம்மா, அப்படி இருந்தும் நீ இப்படி படுத்திருந்தா என்ன அர்த்தம்டா, சீக்கிரம் எந்திரிடாமா, நாங்கள் எல்லாம் உனக்காக காத்திருக்கோம் என அவர் கூற, அப்போது அவளின் கைகள் அசைந்தன. அம்மா கை அசைக்கிறாங்கம்மா, கொஞ்ச நேரம் பேசுங்க
என அவள் கூறவும் ஆருத்ரனின் தந்தை கணேசனும் சிறிது நேரம் பேசினார். அவர்கள் பேசிவிட்டு கிளம்ப முனைய அப்போது முயன்று கண் விழித்தான் ஆருத்ரன். மற்ற மூவரையும் ஆராதனாவின் அப்பா கார்த்திகேயன் காஃபியாவது குடிச்சிட்டு தான் நீங்க போகணும் என்று அழைத்து சென்றிருக்க, அவள் மட்டும் சிறிது நேரம் இருந்துவிட்டு வருகிறேன் என்று விட்டாள். அப்போதுதான் அவன் கண் விழித்தது. கண் விழித்து தன் சுற்றுப்புறத்தை உணர முயன்றவன் அவன் உருவம் அவன் முன்பு நிற்பதைக் கண்டு பதற்றம் கொள்ள அவன் கண் விழித்ததை பார்த்துவிட்டவள், மிஸ்டர் ஆருத்ரா, ரிலாக்ஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என ஆரம்பித்து அனைத்தையும் சொல்லி முடிக்க, ஸோ நான் இப்போ உங்கள் உடம்புல இருக்கேனா என அவன் கேட்க, வெளிவந்த பெண் குரலில் என்னதான் அவள் சொல்லி இருந்தாலும் அடுத்த நிமிடம் வித்தியாசமாகத்தான் இருந்தது அவனுக்கு. ஆனால் கடினமாக இல்லை. என்ன இருந்தாலும் அவன் நேசத்திற்குரியவளின் உடலும் குரலும் ஆயிற்றே. அவளும் அதே போலே தன் உடலில் என்ற நினைவே தித்திப்பாய் அவனுக்குள். மிஸ்டர் ஆருத்ரா, நான் உங்கள் அப்பா அம்மா கூட தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் போயாகணும். நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். நாளையிலேருந்து உங்கள் பாடிகார்ட் போல் நான் இங்கே வந்துடுவேன். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என அவள் சொல்ல அவன் தலையை மட்டும்தான் அசைத்தான். அவள் கிளம்பிவிட, இது உண்மையா இல்லை என் பிரம்மையா என்ற எண்ணத்தில் அவன். அடுத்த நாள் காலையிலேயே அவன் முன்பு நின்றாள் ஆராதனா. ஒரு வேளையாக கதிருடன் வெளியூர் செல்கிறேன் என்று சொல்லி இங்கு வந்துவிட்டாள். ஆருத்ரனின் வேலையில் இதைவிட பெரிய அடிபட்ட போதும் அவன் இவ்வாறு சென்று இருக்கிறான் என்பதால் அவர்களும் வேறு வழியின்றி அனுப்பியிருந்தனர். காலையில் அவன் கண் விழித்ததே அவன் முகத்தில்தான். அவன் கண் விழித்தது அவன் முகமாக இருந்தாலும் அவனுக்குள் இருக்கும் அவளை நினைக்கையில் ஒரு மலர்ச்சி அவனுக்குள். அவன் எழ முயற்சிக்க அதற்கு உதவி செய்தாள் அவள். அவன் காலில் பிராக்சர் இன்னும் கட்டுப்பிரிக்காமல் இருக்க நடக்க முடியாது என்பதால் அவன் யோசிக்க, அவளோ சிறிதும் யோசிக்காமல் தூக்கிவிட்டாள் அவனை. அவன்தான் இமைக்க மறந்து பார்த்திருந்தான். இப்படி ஒரு நிலையை நொந்து கொள்ளவா, இல்லை அவளின் அருகாமையை ரசிக்கவா? அவனுக்கே புரியவில்லை. தலைவன் தலைவியை கையில் ஏந்து செல்லும் காட்சிதானே காதல் காவிய வழக்கம். இங்கேயும் வெளிப்புறத்திற்கு தலைவன் தான் தலைவியை தூக்கியது. ஆனால் உண்மையில் தலைவன் உடலுக்குள் இருக்கும் தலைவி அல்லவா, தலைவி உடலில் இருக்கும் தலைவனை தூக்கி இருக்கிறாள். அவன் காலை கடன்களை முடிக்க உதவி செய்தவள் காலில் கட்டிற்கு மேல் தண்ணீர் படாமல் இருக்க பாலத்தின் கட்டி இருந்தவள் அதை கலட்டிவிட்டு அவனை உட்கார வைத்தாள். இத்தனையிலும் ஒரு ஆணாக ஒரு பெண்ணின் உடலுக்குள் இருப்பது அவனுக்குள் எத்தகைய மன ஓட்டத்தை கொடுக்கும் என ஓடிக்கொண்டுதான் இருந்தது அவள் மனதில். முதலில் அவன் உடலில் சிறுநீர் கழிக்க கஷ்டப்பட்டதும் ஒரு ஆணின் உடலை தன் உடலாக ஏற்க கஷ்டப்பட்டதும் நினைவுக்கு வந்து போனது. இப்படியே அவள் தன் நினைவுகளில் இருக்க அவனுக்கோ வயிறு, இடுப்பு, கால் வலிதான். இவ்வளவு நாள் கோமாவில் இருந்ததால் அடிபட்டதால் தான் வலிக்கிறது என அவன் நினைத்திருக்க, ஒரு வித்தியாச உணர்வில் புரிந்தும் புரியாமல் நெளிந்தவன் மீண்டும் ரெஸ்ட் ரூம் செல்ல வேண்டும் என சொல்ல அவளும் அழைத்து சென்றாள். பார்க்கவும் முடியாமல் என்னவென்றும் புரியாமல் அவன் தவிக்க, பேண்டில் இருந்த இரத்தக்கரையை கண்டவளுக்கு அனைத்தும் புரிந்து போனது. இப்போது அவளுக்குமே இதை எப்படி அவனுக்கு சொல்வது என தயக்கம். ருத்ரன், உங்களுக்கு பீரியட்ஸ் தான் வந்திருக்கு என சொல்ல, உண்மையிலேயே முதன்முறை வரும் பீரியட்ஸை கையாள தெரியாமல் தவிக்கும் ஒரு பெண்ணை போல திருவெனத்தான் விழித்தான் அவன். அதை பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. பீரியட்ஸ் பேட் வைப்பது எப்படி என சொல்லி அவள் கொடுக்க, அந்த நிலையில் மாதவிடாயை கையாள தெரியாமல் தவிக்கும் தன் பெண்ணுக்கு பொறுமையுடன் சொல்லிக் கொடுக்கும் தாயாய் போலாகினாள் அவள். இருப்பினும் இருவருக்குமே விவரிக்க முடியா அவஸ்தை தருணங்கள் அவை. அந்த 3 நாட்களும் அவன் வாழ்வில் அவன் மறக்க முடியாததாகி போனது. அவன் தங்கை பூப்படைந்த நாளில் இருந்து இப்போது வரை பீரியட்ஸ் என்று அவன் வீட்டிலேயே தனியாக இருக்க வைப்பதும், அதற்கு தீட்டு என பேர் வைப்பதும், யாரையும் குளிக்காமல் தொடக்கூடாது என சொல்வதும் இப்பொழுது வரை உண்டு. வயிறு வலிக்கிறது, மயக்கம் வருவது போல் இருந்தாலும் கூட பகலில் நேரங்களில் தூங்கக்கூடாது என அவன் அம்மா திட்டி கேட்டிருக்கிறான். அப்போது அதை சாதாரணமாக கடந்து போனவனுக்கு இப்போது அப்படி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வலியை பொறுத்து கொள்வதும், அடிக்கடி பீரியட்ஸ் பிளட் ஸ்டைன் இருக்கிறதா, பேடு சேஞ்ச் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்போதடா தன் உடலுக்கு செல்வோம் என்றுதான் எண்ணம் வந்தது. அந்த டாலரை வைத்து அவர்களும் வெவ்வேறு வகையில் முயன்றுவிட்டனர் இந்த 3 நாட்களில். ஆனால் பலன் என்னவோ பூஜ்ஜியம்தான். ஆருத்ரன், நம்மளும் எவ்வளவோ டைம் ட்ரை பண்ணிட்டோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இப்போ என்னதான் பண்ணுறது என அவள் சோர்ந்து போய் கேட்க, எனக்கும் தெரியல, நாம் இப்படியே இருக்க வேண்டியதுதானா என உண்மையில் சோர்ந்துதான் கேட்டான் ஆருத்ரன். மாதவிடாய் அந்த அளவிற்கு அவனை படுத்தி இருந்தது. நாம அன்னைக்கு விழுந்த மாதிரி திரும்ப விழுந்து பார்த்தா என்ன என அவள் கேட்க, இன்னும் 4 எலும்பு தான் உடையும், பரவாயில்லையா என சிரிப்புடன் சொன்னான் ஆருத்ரன். என்னால் திரும்பி அந்த வழியெல்லாம் தாங்க முடியாதுப்பா என சிறிது பயத்துடன் தான் வெளிவந்தது அவளின் குரல். இந்த 3 நாட்களில் இருவருக்குள்ளும் நல்ல புரிதலும் நெருக்கமும் உருவாகி இருந்தது.
அன்று இரவு இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவள் அப்படியே அங்கு உறங்கி போனாள். உறக்கத்தில் இருக்கும் தன் வதனத்தையும் அவள் வதனத்தையும் தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆருத்ரன். சிறு வயதில் அவன் கருப்பு நிறத்தை மற்றவர்கள் கிண்டல் செய்கையில் கஷ்டமாக இருந்தது. அதனால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை கூட அவனுக்குள் இருந்தது. ஆனால் வளர வளரத்தான் மக்களின் மனநிலை புரிந்தது, அறிவியல் புரிந்தது. மெலனின் நிறமி அதிகம் இருப்பவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள், குறைவாக இருப்பவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள். இதை அவர்களின் ஜீன், அவர்கள் வாழும் காலநிலை அனைத்தும் தீர்மானிக்கிறது. இதில் எங்கிருந்து வந்தது உயர்வு தாழ்வு? நிறம், பிறப்பிலேயே பணம், உயர்ந்த ஜாதி அனைத்தும். எந்த முயற்சியும் உழைப்பும் திறமையும் இல்லாமலேயே கிடைக்கும் முன்னுரிமையை தக்க வைத்துக் கொள்ளவே அவர்களுக்கு கீழ் என சமூகத்தால் முத்திரை குத்தப்படுபவர்களை அப்படியே இருக்க வைக்க நினைக்கின்றனர். இதில் தன் சுய லாபத்தை விட வேறு எதுவும் இருப்பது போல் தெரியவில்லை அவனுக்கு. இவற்றையெல்லாம் அறிந்த பிறகு தன் தாழ்வு மனப்பான்மையை விட்டு தன்னை மெருகேற்றிக் கொண்டான் ஆருத்ரன். ஆனால் இந்த நிமிடம் இருவருக்கும் இடையே உள்ள நிற வேற்றுமை ஏனோ பெரிதாகத்தான் தெரிந்தது. அது தாழ்வு மனப்பான்மையினால் அல்ல, தான் நேசிக்கும் பெண்ணுக்கு தன்னை பிடிக்கும் வகையில் தான் இருக்கிறோமா என்கின்ற தவிப்பினில். நாட்கள் கடந்ததை தவிர அவர்கள் பிரச்சனைக்கான தீர்வுதான் கிடைக்கவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு காலில் கட்டு பிரித்திருக்க நடக்க துவங்கியிருந்தான் ஆருத்ரன். ஆரா, இது நீ ஓகே பண்ண டீல். நீ கண்டிப்பாக மீட்டிங்கில் இருக்கணும்னு கிளையண்ட் கேட்குறாங்க. இப்போ என்ன செய்கிறது என கார்த்திகேயன் சொல்லி கொண்டிருக்க சிறிது நேரம் யோசித்தவள், இருங்கப்பா, நான் ஆருத்ரனையும் அழைச்சிட்டு வரேன் என்றவள் சென்று அவனையும் அழைத்து விஷயத்தை சொல்ல, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோக்கா நாலேஜ் கிடையாது, ஆனால் உங்களோட ஹெல்ப் இருந்தால் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். மீட்டிங் ஹாலில் நடக்கிறத ஆராதனா வேறு ரூமில் இருந்து வாட்ச் பண்ணட்டும். நாம் ப்ளூடூத் கனெக்டில் இருக்கலாம். அந்த நேரத்தில் நான் பேச வேண்டியதை நீ சொல்ல, நான் ஏர்ஃபோன் கேட்டு அப்படியே பேசிடுறேன் என அவன் சொல்ல, சூப்பர் ஐடியா ருத்ரன், இதை விட்டால் வேற வழியும் இல்லை என அவள் கூற கார்த்திகேயனும் அதை ஆமோதித்தார். அடுத்த நாள் காலையில் ஆபீஸில் ஆருத்ரன் ஆராதனாவாக கம்பெனியினுள் நுழைய அவன் பின்னே பாடிகார்டாக அவள். கம்பெனியே அவர்களைத்தான் பார்த்தது. அவள் கடக்கும் அனைவரும் காலை வணக்கம் சொல்ல அவனோ புன்னகையுடன் குட் மார்னிங் என்றான். ஆராதனா ஏற்கனவே அழகு, அதிலும் இப்படி புன்னகைத்தால் பேரழகாயிற்றே. அனைவரும் அவளை ஒருவித ஆச்சரியத்துடன் பார்க்க இவர்கள் இருவருக்கும் தான் ஒன்றும் புரியவில்லை. ஆராதனா அவன் பின்னே வர அவன் புன்னகைப்பதை அவள் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் காரணம் புரிந்திருக்கும். அவன் எதிரே வந்த ராகவி, குட் மார்னிங் மேம், டுடே யூ ஆர் சோ ஜார்ஜியஸ் மேம், யூ ஸ்மைல் வாஸ் அமேசிங் என புகழ அப்போதுதான் ஆராதனாவிற்கு அவர்களின் ஆச்சரியத்திற்கான காரணமே புரிந்தது. உடனே அவள் அவனை முறைக்க, எதுக்கு இவ இப்போ முறைக்கிறா? நம்ம முகம் நம்ம கோவமா இருக்கும்போது இவ்வளோ மோசமாவா இருக்கும் என யோசித்துக்கொண்டே ராகவியை பின்தொடர்ந்து அவனும் அந்த அறைக்குள் சென்றான். மேம், ஹவ் யூ மேம்? உங்கள் ஆக்சிடென்ட் பற்றி ஆஃபீஸில் தெரியாது, நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போயிருக்கீங்கன்னு சார் சொல்லியிருக்காரு என அவள் சொல்ல, ஃபைன் ராகவே இன்று மட்டும் சொன்னவன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க ராகவே, நானே கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் என சொல்லி அனுப்ப அவளும் சென்று விட்டாள். உண்மையில் இப்போது அவனுக்கு பதட்டமாகத்தான் இருந்தது. அவன் கையை ஆறுதலாக பற்றி கொண்டவள், பார்த்துக்கலாம் ருத்ரா என அவள் சொல்ல அவனும் சரி என்னும் விதமாக தலையை அசைத்தான். நீ என்ன முறைச்ச என அவன் கேட்க, எதுக்கு அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க என அவள் கேட்க, ஆமாம் நானும் கேட்கன்னு நினச்சேன், சிரிக்கத்தானே செஞ்சேன், அதுக்கே உன் ஆஃபீஸில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என அவன் கேட்க, நான் அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டேன், சொல்லப்போனால் நான் ஆஃபீஸில் சிரிக்கவே மாட்டேன் என அவள் சொல்ல, ஏன் பாஸ்னா வெறப்பாக இருக்கணும்னு என்ன? நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களோட நட்போடு இருக்கிறதுல தப்பு இல்லையே, இல்லை முதலாளிங்கிற அதிகாரத்தை காமிக்க இந்த முகமுடியா என அவன் சாதாரணமாகத்தான் கேட்டான். அவளுக்குத்தான் அவன் பேசியதை கேட்டு கோபம் வந்துவிட்டது. அவள் எல்லோருடனும் கலகலப்பாக பேசும் பழகும் ரகம் இல்லை. அவள் கம்பெனியாக இருந்தாலும் அவள் அதில் சந்தித்த சில பிரச்சனைகளை அவள் இன்னும் இறுகி போக காரணம். இங்கே பாருங்க ருத்ரன், வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பொண்ணுங்களை தங்களை சுற்றி ஒரு முகமூடியை போட்டுக்க வேண்டியிருக்கு. அவங்க பாதுகாத்துக்க அந்த முகமூடி தேவையாக இருக்கு. இங்கே நான் பாஸ், அதனால தானே இன்னும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆப்போசிட் கம்பெனி ஸ்பை கூட இருக்கலாம். இவ பொண்ணு தானே, என்ன பண்ணிடுவா அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகம். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு பெண் தன்னோட ஒவ்வொரு வார்த்தையிலும் நடத்தையிலும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பொண்ணை உடைய வைக்கிறதுக்குன்னு இந்த சமூகம் பயன்படுத்துகிற ஆயுதம் அவளை உடல் ரீதியாக கலங்கப்படுத்த நினைக்கிறது. கற்பு அப்படிங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவான விஷயம். அது உடல் சம்மந்தப்பட்டதில்லை, மனசு சம்மந்தப்பட்டது. மனசு மூளை எல்லாத்தையும் அழுக்க தேக்கி வச்சிருக்க இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க முடியாது. அப்படிங்கிறதால தான் சூழ்நிலைக்கேற்ப முகமூடிகளோட பெண்கள் சுத்த வேண்டியிருக்கு. நான் எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்ட முகமூடி என்னோட கோப முகம். நீ என்ன அவ்வளோ ஈஸியாக நெருங்கிட முடியாது, தள்ளியே இரு அப்படின்னு நான் சொல்கிற கவசம்.
இதுதான் நான். என்னை பற்றி என்ன வேணா நினச்சிக்கோங்க, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பி வெளியே செல்ல போக, ஆனால் எல்லாரையுமே இப்படி தள்ளி வச்சுட்டா உண்மையாகவே உண்மையில அன்பு வச்சுருக்கவங்க கூட உன்கிட்ட இருந்து தள்ளி போயிட மாட்டாங்களா என அவன் கேட்க, அவன் கேள்வியில் இப்போது அவள் மீதான அக்கறை மட்டுமே இருக்க, ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள், நான் எப்படி இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க ருத்ரன். என் பிஏ ராகவி அவள் என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். இன்னும் ஒரு அக்காவாக தான் அவள் பார்க்குறா. வெரி டேலண்டட் கேர்ள். நான் ஆஃபீஸில் இல்லைன்னா கூட எல்லா வேலையும் இங்கே கரெக்டாக நடக்கும். ராகவி மாதிரி நான் நம்பிக்கை வச்சுக்கிற இந்த கம்பெனியை கொண்டு போகிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. என்ன அவங்களோட ஃபேமிலியாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை புரிஞ்சுக்காம என் பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை என அவள் இப்போது நிதானமாக சொல்ல, இந்த ஆராதனா இன்னுமே புதிதாக தெரிந்தால் அவனுக்கு தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தனக்கென ஒரு தனித்துவம் அவளிடம் இருக்க, அந்த குணம்தான் காந்தமாய் அவனை ஈர்க்கிறதோ. ஆனால் யாரை பற்றியும் அலட்டிக் கொள்ளாதவள் தனக்கு மட்டும் ஏன் இப்படி விளக்கமளித்து கொண்டிருக்கிறாள்? நீ என்னவோ நினைத்துக்கொள், எனக்கென்ன என ஏன் விடவில்லை? நான் அவளுக்கு முக்கியமானவனா என்கின்ற எண்ணங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ஆராதனா, என் மேலே தான் தப்பு, நான் அப்படி கேட்டிருக்க கூடாது, சாரி என அவன் சொல்ல, அப்போதுதான் முழுமையாய் தணிந்தாள் அவள். அவன் சாதாரணமாக சொன்னதற்குத்தான் அதிகமாக ரியாக்ட் செய்துவிட்டோம் எனவும் புரிந்தது. இருந்தும் அதை பற்றி மேலே பேசாமல், இங்கே இருந்து லேப்டாப்பில் அங்கே நடக்கிறத பார்க்கவும் கேட்கவும் முடியும். நீங்கள் ராகவி கூட மீட்டிங் ஹாலுக்கு போங்க என அவள் சொல்ல, அவனும் வேறு எதுவும் பேசாமல் சென்று விட்டான். மீட்டிங் ஆரம்பமாக ஆருத்ரனின் பார்வை பேச்சு அனைத்தும் ஆராதனாவை போலவே இருக்க, கார்த்திகேயனுக்கு தன் மகள் தானோ என்று தோன்றிவிட்டது. அவள் அங்கு பேச பேச அதை அப்படியே பேசிவிட்டான் ஆருத்ரன். ஆங்கிலமும் அவளை விட ஸ்டைலிஷாக பேச ஆராதனாவே அசந்துதான் போனாள். மீட்டிங் முடிந்து அவன் அறைக்குள் வந்த பிறகு ஓடி வந்து அணைத்து கொண்டாள். சூப்பர் ருத்ரன், நான் கூட கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். நீங்கள் எப்படி என்ன போலவே பேசுனீங்க? எனக்கு என்னவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உங்கள் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் சூப்பராக இருந்துச்சு என அவள் பேசிக்கொண்டு போக, அவன் எங்கே இங்கிருந்தான்? அவன்தான் அவள் அணைப்பினில் காதல் வானில் பறந்து கொண்டிருந்தானே. எப்படிப்பட்ட ஆண்களோ பெண்களோ தன் இயல்பையே மாற்ற வைப்பது காதல் தானோ? அதனால்தான் காதலில் விழுந்து விட்டேன் என்கிறார்களோ என்னவோ. அவன் பேசாமல் இருக்கவும் அப்போதே தன் செயல் உணர்ந்து விலகியவள், போலாமா என கேட்க, அவனும் சரி என தலையசைக்க இருவரும் வீடு நோக்கி புறப்பட்டனர். இன்றும் அதே இடம்தான். ஆனால் வேறு அடியாட்கள் அவர்களை சுற்றுப்போட, ஆராதனா, ருத்ரன் இருவரும் ஏற்கனவே இதற்கு வாய்ப்புள்ளது என பேசியிருக்க, அவர்கள் அதிர்ச்சியெல்லாம் ஆகவில்லை. எப்படி ஆவார்கள்? இதற்குத்தானே அவர்களும் காத்திருந்தனர். அத்தியாயம் 8. தனா, நீ உள்ளேயே இரு, எக்காரணத்தை கொண்டு இறங்கிடாத, நான் பார்த்துக்கிறேன் என அவன் சொல்ல, நீங்க இப்போ இருக்கிறது என் உடம்புல ஞாபகம் இருக்குல்ல? அவனுங்க வேற மலமாடு மாதிரி இருக்கானுங்க, அடிச்சிருவீங்களா என சந்தேகமாக கேட்டால் அவள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என சொல்லிவிட்டு இறங்கியவன் அவர்களை நோக்கி செல்ல, அவளின் பாடிகார்டுகள் அவளை தொடர்ந்து சென்றனர். போன முறையை விட இந்த முறை அடியாட்களின் எண்ணிக்கை கூடியிருந்தது. அவளின் பாடிகார்டுகளில் ஒருவன், மேம் நீங்க ஏன் இறங்குறீங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என அவன் சொல்ல, கதிர் எதுவும் சொல்லவில்லை. கதிருக்குத்தான் உண்மை தெரியுமே, தன் முன்னே ஆராதனாவாக நிற்பது ஆருத்ரன் என்ற. அந்த பாடிகார்டை பார்த்து புன்னகைத்த ஆருத்ரன் அந்த அடியாட்களை நோக்கி நடக்க, அந்த பாடிகார்டும் பதறியபடி பின் சென்றான். எம்மா பொண்ணே, எங்களை பார்த்து பயந்து ஓடுவன் பார்த்தா நீயே வந்து ஆஜராகிறியே என அவன் நக்கலாக கேட்க, ஆருத்ரன் அவனை விட்டான் ஒரு அறை. ஆராதனாவின் உருவத்தில் இப்படி ஒரு அதிரடியை எதிர்பார்க்காத அவனுக்கோ தலையே சுற்றியது. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் தலை மேலேயே கை வச்சிருப்ப, இருடி உன்ன என அவன் கையை ஓங்கி கொண்டு வர ஆருத்ரன் விட்டான் ஒரு உதை. மற்றொருவன் கட்டையை கொண்டு கொண்டு அடிக்க, அவன் லாவகமாய் நகர்ந்துவிட அவன் ஓங்கி கொண்டு வந்து வேகத்தில் விழுந்தது என்னவோ அவன்தான். கதிரும் இன்னொரு பாடிகார்டும் அவனும் அனைவரையும் அடித்து கொண்டிருக்க, படத்தில் ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்ப்பது போல் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தாள் ஆராதனா. கையில் பாப்கார்ன் இல்லாதது ஒன்றுதான் குறை. கதிர் மின்னிலாரி ஒன்றை வர வைத்து அதற்குள் அவர்களை ஏற்ற அவன் அருகில் வந்த ருத்ரா, கதிர், இவங்களை நாம ஏற்பாடு பண்ணி இருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போ, நானும் உன்னை ஃபாலோ பண்ணி வரேன் என்று சொல்லிவிட்டு காரை நோக்கி போக, கதிரும் தன் வேலையை தொடர்ந்தான். காருக்குள் ஏறிய ஆருத்ரன், என்ன நல்லா இருந்துச்சா ஆக்ஷன் ஷோ என அவன் நக்கலாக கேட்க, அவளோ அவன் நக்கலை உணராமல், சூப்பர் சீன், மூவியே தோத்துரும் போ, அதுவும் அவங்க கண்ணுக்கு நீ ஆராதனா தானே, அவனுங்க நீ அடிச்ச அடிய எதிர்பார்க்கவே இல்லை, பார்க்கவே மாசா இருந்துச்சு
நம்ம 2 பேரும் மாறின உடனே நானும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கணும் என அவள் ஆர்வமாக சொல்ல அவன் சிரித்து கொண்டான். ஆராதனா அனைவரிடமும் தள்ளியே இருப்பாள். ஆனால் இப்போதோ உரிமையாக வா போ என அவனுடன் பேசிக்கொள்வதெல்லாம் அவர்களுக்குள் சாதாரணமாக போனது. உண்மையான நேசம்தான் நேசிப்பவர்களிடத்தில் உள்ள குறையை கூட அழகானதாய் ரசிக்கும். குறையை கூட ரசிக்கும் மனம் அவனிடத்தில் எடுத்துக்கொள்ளும் உரிமையை எப்படி ரசிக்காமல் போகும்? அவன் எங்கெனும் ரசிக்காமல் போவான். தன் மழலை எது செய்தாலும் அதை ரசிக்கும் தாயை போல் அவளின் தாயுமானவனாக மாறிப்போனான் அவன். தெய்வ அன்பிற்கு அடுத்தது தாய்மை அன்பென்றால் தன் துணையை காதலோடு தாயன்புடன் நேசிக்கும் ஆருத்ரனின் நேசமும் உயர்வானதே. ஆருத்ரன் அவளை தனா என அழைக்க ஆரம்பித்திருந்தான், அவனே அறியாமலே. சில நேரங்களில் ஆராதனா என அழைப்பான், சில நேரங்களில் வாங்க போங்க என மரியாதையாக, சில நேரங்களில் வா போ என உரிமையாக அழைப்புகள் மாறிப்போகும். இதை இருவரும் உணர்ந்து பேசுகின்றனரா இல்லையா என்பது அவர்களுக்கே தெரியும். கேள்விகளுடன் தொடரும் இந்த உரிமையும் உறவும் தொடருமா? அத்தியாயம் 9. அடுத்து அவர்கள் சென்றது அந்த ரவடிகளை அடைத்து வைத்திருந்த இடத்திற்குத்தான். ஆருத்ரன் தன் தரமான கவனிப்பினை அவர்களுக்கு வழங்க அதன் பலனாக கடத்த கூறியவனின் பெயர் என ஒரு பெயரை கூறினார்கள் அவர்கள். மேடம், மேடமே உற்றுமா, இதுக்கு மேலே என்னால் அடி தாங்க முடியாது மேடம். உங்களை கொலை பண்ண சொன்னது கார்ல எல்லாம் தயாரிப்பாங்களே அந்த கம்பெனி ஓனர் தயாளன் சார் தான் என அவன் சொல்ல, இதற்கு முன்னையும் இதே பதில்தான் இதற்கு முன்பு பிடிப்பட்ட ரவுடிகளிடம் இருந்தும் வந்திருந்தது. ஆனால் அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை என கார்த்திகேயன் உறுதியாக நம்புகிறாரே. நீங்க அவரை நேரில் பார்த்தீங்களா என ஆருத்ரன் கேட்க, இல்லை ஃபோனில் தான் பேசினாரு என அவன் சொல்ல, ஸோ அவரை நீங்கள் நேரில் பார்க்கல, ஃபோன் பேசினவன் தயாளன் சொன்னதை மட்டும் வச்சு தான் சொல்கிறீங்க ரைட்? இந்த வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் எப்படி வந்துச்சு என ஆருத்ரன் கேட்க, வேற எப்படி, ஜிபே தான். ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் அனுப்பப்பட்டு இருந்தது. அந்த எண் யாருடைய பேரில் வாங்கப்பட்டிருக்கிறது என போலீசிடம் கேட்டு விசாரித்து பார்த்தால் அதுவும் தயாளன் பேரில் தான் வாங்கப்பட்டிருந்தது. அதில்தான் அவனுக்கும் ஆராதனாவுக்கும் சந்தேகமே. தயாளன் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இதை செய்ய வேண்டும் என எண்ணினால் அதற்கு அவருடைய பேரில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிலும் இப்படி எளிதாக அவர்தான் குற்றவாளி என சுட்டிக்காட்டும் ஆதாரங்கள் தான் சந்தேகிக்க வைக்கிறது. ஆனால் இதன் மூலம் ஒன்று தெளிவானது, இதை செய்தவன் அவருக்கும் எதிரிதான். அவருடைய ஐடி ப்ரூஃப் கொடுத்துதான் சிம் வாங்கப்பட்டிருக்கிறது. அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கூட அவருடையது. அவரின் பர்சனல் அக்கவுண்டில் இருந்துதான் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் தேடும் அவர்களின் எதிரி அவருக்கு நெருக்கமானவன் என ஊகித்தவர்கள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றனர். ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கு வந்தவர்கள் அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம், ஹலோ, ஐ எம் ஆராதனா, CEO of ஆராதனா மோட்டார்ஸ். ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் தயாளன் என அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தயாளனை பார்க்க வேண்டும் என சொல்ல, டு யூ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் மேம் என அந்த பெண் கேட்க, ஆருத்ரன் பதில் அளிப்பதற்குள் ரிசப்ஷனில் உள்ள ஃபோன் அடித்தது. 1 செகண்ட் மேம் என ஃபோனை காதில் வைக்க அந்த புறம் என்ன சொல்லப்பட்டதோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணோ, நவ் யூ கேன் கோ இன்சைட் மேம் என அந்த பெண் சொல்லவும், தேங்க்யூ என சொன்னவன் உள்ளே நடந்தான். தயாளன் தனக்கே உரிதான கம்பீரத்துடன் அமர்ந்திருந்தார். எந்த பெண் புலனும் இல்லாமல் தன் சுய உழைப்பில் முன்னுக்கு வந்தவராயிற்றே. வாமா ஆராதனா, உட்கார. எப்படி இருக்கா? அப்பா எப்படி இருக்காரு என அவர் விசாரிக்க, ஆருத்ரனும் ஆராதனாவும் அவரை கணிக்க முயன்றனர். உள்ளார்ந்த அன்போடு அவர் விசாரித்தது போல்தான் இருந்தது. நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க என அவன் கேட்க, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன் என அவர் புன்னகையுடன் சொன்னார் அவர். திரும்பியும் என்னை கொல்ல அட்டம் நடந்திருக்கு சார். இந்த முறையும் நாங்கள் பிடிச்ச ரவுடிங்க உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க என அவன் அவரையே தீர்க்கமாக பார்த்தபடி சொல்ல, இங்கே பாருமா ஆராதனா, உங்கள் கம்பெனி எனக்கு காம்படிட்டர் தான். ஆனால் அதுக்காக நீயோ உன் அப்பாவோ எனக்கு எதிரிங்க இல்லை. உங்களை என்னோட தொழில் போட்டியாக தான் நான் பார்க்குறேன், எதிரிங்களா இல்லை. இந்த வயசுலேயே உனக்கு இருக்கிற டேலண்ட்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்னோட உழைப்பையும் பார்த்து உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. அதை நீயே கெடுத்துக்காத என அவர் கோபமாக பேச, அவனும் அமைதியாகத்தான் அவரை பார்த்திருந்தான். நான் எதுலேயும் நேர்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறவன், இப்படி முதுகில் குத்துறது எல்லாம் எனக்கு வராது என சிறிது ஆதங்கத்துடன் தான் கூறினார் அவர். அது ஆருத்ரனுக்கும் புரிந்தது. எதுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ டென்ஷன் சார்? கூல், நான் இன்னும் பேசியே முடிக்கலை. உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த ரவுடிங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் போயிருக்கு. இந்த பேப்பர்ஸை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க என அவன் சொல்ல அவரும் பார்த்தார். பார்த்தவருக்கோ அதிர்ச்சி தான். பின்னே அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ரவுடிகளின் அக்கௌண்ட்டிற்கு பணம் அனுப்பப்பட்டிருப்பதை பார்த்தால் என்னதான் செய்வார் அவரும்? இதை நான் செய்யலை, இது எப்படி பாசிபிள் என தடுமாறி பேசியவர் சிறு குழப்பத்துடன்,
தன் ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை சரிபார்க்க அந்த பேமெண்ட் 4 நாட்களுக்கு முன்புதான் செய்யப்பட்டிருந்தது. யோசித்தவருக்கு இதை செய்திருப்பது யார் என ஒரு அனுமானமும் பிறக்க முகமெல்லாம் வியர்த்துவிட்டது. அவரையே கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஆருத்ரனும் ஆராதனாவும் அவரின் முக மாறுதல்களை கவனியாமல் போவார்களா என்ன? மிஸ்டர் தயாளன், இதை பண்ணது நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதை பண்ணது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியும் என அவன் சொல்ல அவரோ அதிர்ச்சியாக பார்த்தார் அவனை. அந்நேரம் சரியாக அவரது மகள் உள்ளே நுழைய மூவருமே அவளைத்தான் பார்த்தனர். 22 அல்லது 23 வயது இருக்கலாம் அப்பெண்ணிற்கு. பார்க்கவே பார்பி டால் போல் அழகாக இருந்தாள். உள்ளே நுழைந்தவள் இவர்களை பார்த்துவிட்டு சிறிதாக புன்னகைக்க அவர்களும் புன்னகைத்தனர். சாரி டாட், நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் என சொல்லிவிட்டு அவள் வெளியேற போக, நில்லுங்க மிஸ் என அவன் இழுக்க, மீரா என அவள் சொல்லவும், உட்காருங்க மிஸ் மீரா என அவளை அமர வைத்தவன் தயாளனுக்கு எதிராக உள்ள ஆதாரங்களை பற்றி கூற, அவள் எதுவுமே பேசாமல் தயாளனை பார்க்க அவரோ கண்களில் வலியோடு அவளை பார்த்தார். ஆராதனாவுக்கு இவளிடம் இதையே இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று தோன்றினாலும் அவன் ஒன்றை செய்தால் அதில் நிச்சயம் காரணம் இருக்கும் என்று நம்பினாள். சொல்லுங்க மிஸ் மீரா, என்னை எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க என அவன் கேட்க மற்ற மூவருமே அதிர்ந்துதான் பார்த்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிர்ச்சி. அத்தியாயம் 10. மிஸ் ஆராதனா, உங்களை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் உங்களை கொல்ல பார்க்குறேன்னு சொல்கிறது உங்களுக்கே வேடிக்கையா இல்லை? ஒரு நொடி அதிர்ந்தாலும் துளி பதற்றம் கூட இல்லாமல் திமிரான பார்வையுடன் கேட்கும் அவளை கூர்ந்து பார்த்தவன், அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது என்னை கொல்ல ஏன் ட்ரை பண்ணீங்க மிஸ் மீரா என அவன் சந்தேகமாக இல்லாமல் ஆணித்தரமாக கேட்டதில் அவள் விழிகள் தடுமாற்றத்துடன் சுழன்றன. இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களா, இல்லை என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸோட நான் போலீஸ்கிட்ட போகவா என அவன் கூர்பார்வையுடன் கேட்க, இப்போது அவளின் முகம் லேசாக பயத்தில் வெளுத்தது போல் இருந்தது. என்ன என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என அவள் பதட்டமாக சொல்ல, அந்த எவிடன்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை மிஸ் மீரா. எதுவாக இருந்தாலும் போலீஸ்கிட்ட பேசிக்கோங்க என சொன்னவன் திரும்ப போக, ஆராதனா ஒரு நிமிஷம் நில்லுமா என சொன்னது தயாளனே தான். ஆருத்ரன் ஆராதனா இருவரும் அவரை பார்க்க வேகமாக எழுந்தவர் மீராவை அறைந்திருந்தார். டாடி, இந்த ஆராதனாவுக்காக என்னை அடிக்கவே செஞ்சிட்டீங்கல்ல, இதுக்கு தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண என அவள் அழுது கொண்டே ஆக்ரோசமாக கத்த மற்ற மூவருமே அவளை புரியாமல் பார்த்தனர். என்ன உளற மீரா என அவரும் கோபமாக கத்த, ஆமாம், நான் பேசுறது எப்போதும் உங்களுக்கு உளறல் தான். ஆனால் இவ பேசுறது மட்டும் அவ்வளோ இனிமையா இருக்கும் இல்லை டாடி உங்களுக்கு என அவள் கண்களில் வலியுடன் சொல்ல, இன்னுமே புரியாமல் தான் பார்த்தார் அவர். ஆனால் மற்ற இருவருக்கும் ஏதோ புரிவது போல் இருந்தது. மீரா, புரிஞ்சுதா பேசுறியா? ஏதா இருந்தாலும் தெளிவா சொல்லு என அவர் கேட்க, தெளிவா சொல்லி மட்டும் என்ன பண்ண போறீங்க டாடி? எனக்கு பிடிக்காத போதும் உங்களுக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இப்போ MBA படிச்சுட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கும் வரேன். ஆனால் நீங்கள் இப்போதும் இந்த ஆராதனாவை தூக்கி வச்சு பேசுகிறீங்க. அவள் மீட்டிங்லேயும் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லையும் பேசுகிறத ரசித்து கேட்குறீங்க. நான் எப்போவாவது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறேன்னா டாடி? எனக்கு பிடிக்காத, எனக்கு வராத ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்காகத்தான் நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதை மறந்துட்டு உங்கள் கனவுக்காக ஓடிட்டுருக்கேன். ஆனால் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவள் உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியுறா. இப்போது அவளை போல நான் வரணும்னு சொல்கிறீங்க. நான் தான் என்ன உங்களால் ஏற்றுக்க முடியாதப்போ நீங்களும் எனக்கு வேண்டாம். அதனாலே தான் அவளை கொல்ல பார்த்தேன். உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணேன். போதுமா என அவள் ஆக்ரோசமாக பேச, மூவருமே அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு மீனி கத்தியை எடுத்தவள் ஆருத்ரனின், அதாவது ஆராதனாவின் உடலில் கழுத்தில் கிழித்திருந்தாள். ஆருத்ரன் சுதாரித்து பின் நகர்ந்ததில் அவ்வளவு ஆழமாக இல்லை எனினும் முக்கிய நரம்பில் விட்டு ஏற்பட்டிருந்ததால் ரத்தம் வெளியேற ஆரம்பித்தது. அவனை ஆராதனா தாங்கி பிடிக்க தயாளன் தன் மகளின் கையில் உள்ள கத்தியை பிடுங்க முயன்று கொண்டிருந்தார். இந்நேரத்தில் ஆருத்ரன் மயங்கத் தொடங்க அந்த டாலர் ஒளிரத் தொடங்கி இருந்தது. ஆருத்ரன் முழுதாக மயங்கி கண் விழித்த நொடி தன் உடலில் இருந்தான். ஆராதனா அவன் கையில் மயங்கி இருக்க ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. ஆருத்ரன், காட்ஸ் என சத்தமாக அழைக்க கதிரும் இன்னொரு பாடிகார்டும் ஓடி வந்தார்கள். நிலைமை உணர்ந்து கதிர் மீராவின் கையில் உள்ள கத்தியை தட்டிவிட்டு அவளை பிடித்து கொள்ள, இன்னொரு பாடிகார்ட் போலீஸுக்கு போன் செய்ய ஆருத்ரனோ அவளை தூக்கி கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்திருந்தான். மீராவை மற்றொரு பாடிகார்டிடம் ஒப்படைத்த கதிர் ஆருத்ரன் பின்னே ஓடினான்.
கதிர் வண்டியை பார்க்கிங்கில் இருந்து எடுத்து வந்திருக்க ஆருத்ரன் ஆராதனாவை வண்டியில் ஏற்றினான். அந்த அலுவலகமே தங்கள் முதலாளியின் அறையில் இருந்து ஒரு பெண்ணை ஒருவன் கழுத்தில் இருந்து இரத்தம் சொட்ட தூக்கி கொண்டு ஓடுவதை அதிர்ச்சியுடன் பார்த்தவர்கள் பரபரப்பாக தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதோடு அந்த பெண் ஆராதனா மோட்டார்ஸ் கார்ப்பரேஷன் CEO எனவும் செய்தி பரவ ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையை தங்கள் கண்ட காட்சியுடன் சேர்த்து சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். இந்த உலகில் நடக்கும் அனைத்தும் வேடிக்கைத்தானே, அவை தனக்கு நடக்கும் வரை. தயாளனின் அறையில் தயாளனோ தன் மகளிடம் கோபமும் ஆதங்கமுமாக பேசிக்கொண்டிருந்தார். மீரா, நீ இப்போ என்ன பண்ணியிருக்க தெரியுதா? உனக்கு பிடிக்காத படிப்பையும் வேலையையும் உன் மேலே திணிக்கப்பட்டுடுச்சுன்னு நீ சொல்ற. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். நான் உன்கிட்ட உன் விருப்பம் எதில்லான்னு கேட்கவே இல்லை. நீ இதை படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன வரும்னு நான் கேட்டு இருக்கணும். ஆனால் இதில் அந்த பொண்ணு என்ன பண்ணா என அவர் கேட்க, அவரை பார்த்து சிரித்தவளின் சிரிப்பிற்கு பின்னான வழி இப்போதும் அவருக்கு புரிந்ததா தெரியவில்லை. பசிக்காக பணம் யாசிப்பதை விட பல மடங்கு கொடுமையானது தன் நேசிப்பவர்களிடம் தனக்கான நேசத்தை யாசிப்பது. அந்த யாசிப்பும் அது கிடைக்காத ஏமாற்றமும் ஒருவரை எப்படியும் மாற்றும். அன்பு ஒரு அரக்கனை அன்பானவனாகவும் மாற்றக்கூடும். அன்பே உருவான ஒரு அழகிய பூவை தனக்கான அன்பு கிடைக்காத தவிப்பும் ஏக்கமும் ஆபத்தான ஆயுதமாகவும் மாற்றவும் கூடும். இங்கே மீராவும் அப்படிப்பட்ட ஒரு பூதான். பல வழிகள் இருந்தும் அதை சொல்ல தெரியாமல், பாசம் இருந்தும் அதை சரியாக வெளிக்காட்ட தெரியாமல் தங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை உருவாக்கி தான் நேசிக்கும் சிலரிடமும் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தவித்து கடைசியில் ஒரு நேரத்தில் அதன் அழுத்தம் தாழாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களையோ காயப்படுத்தி விடுகிறார்கள். அதில் அவர்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஏதோ ஒரு வேகத்தில் அழுத்தத்தில் செய்துவிட்டு குற்ற உணர்வில் அழுத்தத்தில் தவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருத்திதான் இந்த மீராவும். தயாளன் மீராவும் ஆராதனாவை போல தொழிலில் சிறப்பாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையின் காரணமாகவே மீராவிடம் ஆராதனாவை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டிருப்பார். நீயும் ஆராதனாவை போல வரணும் என்று கூறுவார். மீராவிற்கோ அவள் போட்டிகளில், கல்வியில் என வெற்றி பெறும் பொழுதுகளில் மட்டுமே அவரின் பாராட்டும் நேரமும் அதிகம் கிடைக்கும். அதுவே அவளுக்காக இல்லாமல் அவர் ஆசைகளை நோக்கி ஓட வைத்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மாலும் பிறருக்காகவே நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதே. அதன் அழுத்தம் நம் இயல்பையே நம் மறக்கும்படி செய்துவிடும். ஆராதனாவோ இல்லை மீராவோ பணம், படிப்பு, அழகு அனைத்தும் இருந்தும் அன்பிற்காக ஏங்கும் அகதிகளாய் வெவ்வேறு கோணத்தில் அவர்களின் வாழ்க்கை. நான் சொல்லி உங்களுக்கு புரியல டாடி. எனக்கு பிடிக்காத போதும் நான் படித்ததுக்கு காரணம் உங்கள் மேலே உள்ள பயம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற பாசம். என் படிப்பு மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு பிடிச்ச எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள், ஆசைகள், அதுக்கெல்லாம் உங்ககிட்ட மதிப்பே இல்லை. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலாவது உங்களுக்கு நேரமும் பாசமும் அன்பும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். பணம் தான் இங்கே எல்லாத்தையும் முடிவு செய்யுது. ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஆசைகள், நாம் நேசிக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்குற நேரம் இதெல்லாம் இல்லாமல் பணம், புகழ் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா வாழ்கிறதுல என்ன இருக்கு? என்கிட்ட நல்ல படிப்பு, வேலை, பணம் எல்லாம் இருந்தும் நீங்கள் அந்த ஆராதனாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸையும் அட்டென்ஷனையும் தான் அவளை எதிரியாக பார்க்க வைக்குது. அவள் எவ்வளோ ஈஸியாக என்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மொக்க பிளான் தான் நான் போட்டிருக்கேன்னு இப்போதான் எனக்கே தெரியுது. இப்போ கூட நான் அவகிட்ட தோத்துட்டேன் என பேசியவளின் கண்களில் வழிந்தது கோடாக கண்ணீர். இவளை விட ஆராதனாவின் நிலை மோசம் என அறிந்திருந்தால் மீராவின் முடிவு என்னவாக இருக்கும்? அவளை கொல்ல முயன்றிருக்க மாட்டாளோ என்னவோ. அமைதியானவள் மீரா. அவள் இன்று காட்டாராய் செலுத்திவிட்ட வார்த்தைகளில் அதில் இருந்து வலியின் கனம் தாழாமல் தளர்ந்து போய் அமர்ந்தார் தயாளன். பிஸ்னஸ், பணம் என ஓடியவர் தன் குழந்தைக்கான நேரத்தையும் கொடுத்திருக்கலாம். பிஸ்னஸ் பற்றி புரிந்து வைத்திருப்பவர் தன் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளவும் முயன்றிருக்கலாம். ஆனால் காலம் கடந்து அவருக்கு புரிந்ததும் வீண்தானோ? அத்தியாயம் 11. போலீஸ் மீராவை கைது செய்து அழைத்து சென்றிருந்தனர். ஆராதனாவை தூக்கி வந்தவன் காரில் அவளை ஏற்றியவுடன் கைக்குட்டையை வைத்து அவள் கழுத்தில் அழுத்தி இருந்தான். அவள் கழுத்தில் உள்ள டாலரையும் உடனே கலட்டியிருந்தான். ஏற்கனவே அந்த டாலரால் அவர்கள் பட்ட பாடு போததா? மருத்துவமனை வந்து சேர்ந்திருந்தனர். அவளை தூக்கி கொண்டு ஓடினான் ஆருத்ரன். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துவிட்டு நின்றவனுக்கு தன்னை சுற்றி நடக்கும் எதையும் உணர முடியாத நிலை. கைகள் நடுங்க, கண்களில் கண்ணீர் அவன் அனுமதியின்றியே வழிந்தோடியது. அங்கேயே பிரம்மை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தான். அருகில் கதிர் அமரவும் அதை கூட உணராமல் அமர்ந்திருந்தான். சிகிச்சை ஆரம்பித்து இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் சொல்லிய பிறகே கார்த்திகேயனுக்கு தெரிவித்தான் கதிர். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் மருத்துவமனையில் இருந்தார்.
அவளுக்கு இனி ஆபத்து இல்லை என தெரிந்த பிறகும் கூட ஏனோ அவனால் மன அமைதியை உணர முடியவில்லை. அவள் கண் விழித்து தன்னிடம் பேசினால் மட்டுமே தன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என தோன்றியது. அவன் அருகில் வந்த கார்த்திகேயன் ஆரா என அழைக்க அப்போதே சுயநினைவு பெற்றவனாய் தாங்கள் மாறிவிட்டதை கூறிவிட்டு டாலரை அவரிடம் கொடுத்தான். அவரும் அதை வாங்கி கொண்டவர் அவன் தோள்களில் தட்டி கொடுத்துவிட்டு கண்மூடி அமர்ந்து விட்டார். எல்லோர் பொறுமையையும் மிகவுமே சோதித்து அன்று இரவு கண் விழித்தாள் ஆராதனா. அவள் கையை தன் கரங்களுக்குள் சிறை செய்தபடி கண்மூடி அமர்ந்திருந்தான் ஆருத்ரன். கண்ணை திறந்து அவனை கண்டவளின் இதழ்களில் புன்னகை. கழுத்தில் வலி அப்போதுதான் தெரிய பேச முயலும் போது வலி அதிகமாக அப்படியே இருந்து கொண்டாள். அவளிடம் தெரிந்த அசைவை உணர்ந்தவனாக கண் திறந்து அவளை பார்த்தவனின் முகத்தில் கண்ணீருடன் கூடிய புன்னகை. தனா, வலி எதுவும் இருக்கா? கழுத்து ரொம்ப அசைக்காத, வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்போ பேச ட்ரை பண்ணாத என அவன் கூற அவளும் தலையை அசைத்தாள். அவள் பார்வையை சுழற்ற அதன் அர்த்தம் புரிந்தவன் கார்த்திகேயன் சாருக்கு கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு, டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓகே தான், இதே ஹாஸ்பிட்டலில் தான் அப்சர்வேஷனில் இருக்காரு, கதிர் கூட இருக்கான், நீ ஒன்றும் பயப்படாத, அவன் அவரை நல்லா பார்த்துப்பான் என அவன் கூற அவள் தலையை மட்டும் அசைத்து லேசாக புன்னகைத்தாள். தானும் புன்னகைத்தவன் ஒரு நிமிஷம், நான் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் என்றவன் டாக்டரை பார்க்க ஓடியிருந்தான். அவளின் அத்தனை வழியிலும் அவன் சொல்லும் செயலும் அவளை இதமாக வருடித்தான் சென்றது. அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அத்தனை நாட்களும் அவள் தந்தைக்கு பிறகு அவள் முடிந்த வரையில் அவளை பார்க்க வந்து விடுவான். ஒரு வாரம் மருத்துவமனை வாசம் முடிந்து வீடு திரும்பினாள் ஆராதனா. அதற்கு பிறகு அவளை பார்க்க வருவதை குறைத்து கொண்டான் ஆருத்ரன். என்ன உறவை சொல்லி அங்கு வருவான் அவன்? மனம் முழுவதும் அவள் மீதான காதலை வைத்துக்கொண்டு நண்பன் என சொல்ல அவன் மனம் ஒப்பவில்லை. ஆனால் அவன் அறியாத ஒன்று, ஆராதனா கார்த்திகேயன் இருவருமே ஆராதனாவின் மீதான அவன் நேசத்தை அறிந்திருந்தனர் என்பதே. சொற்களாக வெளிப்படுத்தாவிடினும் அவன் கண்களே அவன் காதலை பிரதிபலித்துக் கொண்டிருக்க மற்றவர்கள் அதை அறியாமல் போனால்தான் ஆச்சரியமே. கார்த்திகேயன் ஆராதனாவிடம் அவளின் திருமணம் பற்றி எத்தனையோ முறை பேசிவிட்டார். முதலில் படிப்பு முடிந்தவுடன் சில வருடங்கள் போகட்டும் என்றாள். பிறகு கம்பெனியில் வேலை கற்றுக்கொள்கிறேன் என்றாள். அவள் கற்று தேர்ந்துதானே அந்த நிறுவனத்தை பொறுப்பேற்ற பிறகும் கூட சரியாக பிடி கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் அவளிடம் கேட்காமலே அவரின் தொழில் வட்டார நண்பர்களின் மகன்களை மாப்பிள்ளை போட்டோ காண்பித்து நல்லவன் வல்லவன் என எத்தனையோ அடைமொழிகளுடன் அவர் காட்டிய போதும் பிடிக்கவில்லை என்பதுதான் அவளின் பதில். எங்கு திருமணமே வேண்டாம் என சொல்லிவிடுவாளோ என அவர் பயந்து கொண்டிருக்க ஒரு நாள் அதுவும் அல்லவா நடந்தது. நொந்து போனார் மனிதர். அவள் அழகையும் பணத்தையும் ஆளுமையையும் கண்டு அவளை நெருங்க நினைக்கும் ஆண்களை பார்வையிலேயே தள்ளி நிறுத்தி விடுகிறாள். ஆருத்ரனின் காதல் அறிந்த பிறகு மகள் என்ன செய்வாளோ என அவளை அவர் கவனித்தாலும் அவளை பார்த்து எதையும் கவனிக்க முடியவில்லை அவரால். அவன் காதல் அவளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என உறுதியாக நம்பினார். தெரிந்தும் அமைதியாக இருப்பவள் அல்லவே அவர் மகள். அதனாலேயே ஒரு நம்பிக்கை அவரிடம். ஆருத்ரனிடம் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரால். பணம் அந்தஸ்து என பார்த்தால் அவன் குடும்பம் குறைவுதான். ஆனால் தன் மகளை உயிராய் நேசிக்கும் அவன் நேசம் அவரை யோசிக்க வைத்தது. அவன் திறமையையும் மீட்டிங்கில் அவன் சமாளித்த விதத்தையும் வைத்தே கண்டு கொண்டாரே மனிதர் அவன் தரத்தை. ஆராதனா மருத்துவமனையில் இருந்தபோது அவளுக்காக அவன் துடித்த துடிப்பும் அவன் அவளை பார்த்து கொண்ட விதத்தையும் பார்த்தவர் முடிவு செய்துவிட்டார் அவன்தான் தன் மருமகன் என்று. ஆனால் அவளின் மனம், அதில் அவள் புதைத்து வைத்திருந்துக்கும் காதல். அத்தியாயம் 12. 2 வாரங்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் நின்றிருந்தாள் ஆராதனா. மீராவின் மீது உள்ள கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்குவதற்காக. அவளை புரியாமல் பார்த்திருந்தான் கதிர். அவளுக்கு தெரியும் இந்நேரம் அவனுக்கும் இந்த செய்தி போயிருக்கும் என்று. கார்த்திகேயனுக்கும் இதில் விருப்பமில்லை. ஆனால் மகள் உறுதியாக சொல்லும்போது அதை எதிர்த்து அவரும் எதுவும் சொல்லவில்லை. அவள் இப்படி செய்கிறாள் என்றால் அதில் ஒரு காரணம் என்ற நம்பிக்கை அவருக்குள். விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்த மீராவை கண்டு அழகாக புன்னகைத்த ஆராதனாவை புரியாமல் குழப்பமாக பார்த்து வைத்தாள் அவளும். ஆராதனா தனது வீட்டிற்குத்தான் அழைத்து சென்றாள் மீராவை. அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர சரியாக வந்து சேர்ந்தான் அவன். வேறு யாரு? ருத்ரன் தான். எதுவும் கேட்கவில்லை, பேசவும் இல்லை. ஆராதனாவின் அருகில் வந்து அரண் போல் நின்று கொண்டவன் மீராவை பார்த்த பார்வையில் என்ன மீறி என்னவள தொட்டுப்பார் என்ற மிரட்டல் இருந்ததோ. மீராவோ அவனுக்கு மேல் அவனை கண்டு கொண்டதாக கூட தெரியவில்லை. அவள் பார்வை முழுவதும் ஆராதனாவிடம் நிலைத்திருந்தது. கதிர், கார்த்திகேயன், ருத்ரன் மூவரும் இவர்களையே பார்த்திருக்க, அப்பா நாங்க என் ரூமுக்கு போறோம் என்று சொன்னவள் சந்திராமா என அழைக்க, அவ வீட்டு வேலை சமையல் வேலைக்கு என இருக்கும் பெண்மணி வந்தார் அங்கே. 2 காஃபி ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க என அவரிடம் சொன்னவள்
மீராவின் கைப்பிடித்து மாடிப்படி ஏறத் தொடங்க தன் கோபத்தை அடக்கியபடியே நின்றிருந்தான் ஆருத்ரன். தன்னை கண்டு கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் என்றால், அந்த மீராவினால் அவளுக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்ற பதட்டம் ஒரு பக்கம். தனா ஏன் தான் இப்படியெல்லாம் செய்கிறாளோ என அவள் மீதான கோபம் ஒரு பக்கம். அவர்கள் மேலே சென்று 10 நிமிடத்தில் 2 காஃபி சந்திராமாவின் மூலம் மேலே சென்றது. 1 மணி நேரம் கழித்தே இருவரும் கீழே வந்தனர். மீராவின் முகத்தில் இப்போது புன்னகை இருந்தது. மீராவும் ஆராதனாவும் ஏதோ பல நாள் தோழிகள் போல பேசிக்கொண்டே வந்தனர். மற்றும் மூவருக்கும் ஆச்சரியம். வாசல் வரை வந்தவுடன் ஆராதனாவை கட்டி அணைத்து கொண்ட மீரா, பை, டேக் கேர் அண்ட் சாரி என கூறியவள் மற்றவர்களிடம் சங்கடத்துடன் ஒரு தலையசைப்பை வழங்கிவிட்டு வெளியேறிவிட்டாள். இந்த மாயக்காரி அப்படி என்ன செய்தால் இந்த மீராவை? கண்களில் சீற்றத்துடனும் குழப்பத்துடனும் வேண்டா வெறுப்பாக வந்தவள் இப்போதோ கண்களில் குற்ற உணர்வுடனும் அமைதியான முகத்துடனும் தனாவிடம் பேசி செல்கிறாள். இங்கு என்னதான் நடக்கிறது என யோசித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். மற்ற இருவரின் யோசனையும் கூட அதுவாகத்தான் இருந்தது. அவளை கண்ட நாள் முதல் புரியாத புதிராக இருப்பவளைத்தான் புரிந்து கொள்ளும் நாள் வருமோ என எண்ணி பெருமூச்சை விட்டு கொண்டவன் வெளியேற போக அவனை அழைத்தாள் அவள். நின்றானை தவிர என்ன எனும் விதமாக பார்வையை கூட அவளிடம் திருப்பவில்லை அவன். கோபமாக இருக்கிறானாம். எத்தனை நிமிடங்களுக்கு என்றுதான் தெரியவில்லை. அவளது அலுவலக அறையில் இருவரும் அமர்ந்திருக்க, இப்போ எதுக்கு கோபமாயிருக்கீங்க ருத்ரன் என சிரித்து கொண்டே அவள் கேட்க, ஏனோ உனக்கே தெரியும் என்று விரைப்பாகத்தான் பதிலளித்தான் அவன். மீரா சின்ன பொண்ணு, ஏதோ பொசசிவ்னஸ் அப்படி பண்ணிட்டா. கொஞ்ச நாளா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா. அதனால கூட தெளிவாக யோசிக்க முடியாமல் போயிருக்கலாம். இப்போ பாருங்க, நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டா என ஆராதனா சொல்ல, அவள் சொல்லும் அளவிற்கு எளிமையாக இந்த பிரச்சனை முடிந்திருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அன்றைய மீராவின் அந்த ஆக்ரோசமும் அவள் பார்வையும் இப்போதும் அவனால் மறக்க முடியவில்லை. அப்படி என்ன பேசுனீங்க மேடம்? அந்த மீரா உடனே மாறுற அளவுக்கு என அவன் கடுப்பாக கேட்க, உண்மையே சொன்னேன் என அவள் சிரித்து கொண்டே சொல்ல, அவனுக்கும் இது இன்னும் கடுப்பானது. எனக்கு நீ சேஃபா இருக்கணும் தானா, அவ்வளோதான். அந்த மீரா கிட்ட இருந்து தள்ளியே இரு என அவன் சொல்ல, ஓகே கூல் மேன் ருத்ரன் சொல்லி கேட்காம இருக்க முடியுமா என்ன என அவள் சிரித்து கொண்டே சொல்ல, தன்னை கிண்டல் செய்கிறாளோ என அவன் முகம் பார்க்க அவள் முகமோ புன்னகையுடன் இருந்தது. இன்னைக்கு ருத்ரன் ரொம்ப சூடா இருக்காரே, இருங்க உங்களை கூல் பண்ண கூலா ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு அவள் வெளியேற அவனுக்கோ இப்போது புன்னகை எட்டி பார்த்தது. அவனின் ஆராதனாவிடம் கோபித்துக் கொண்டு அவனால் இருந்திட முடியுமா என்ன? அவள் சென்ற பிறகு அந்த அறையை நோட்டமிட்டவன் கண்களில் பட்டது அந்த டைரி. அவளுடையதாகத்தான் இருக்கும். மனதில் அதை படிக்கும் ஆவல் எழ, மூளையோ இது வேண்டாம் என எச்சரிக்கை செய்தது. இறுதியில் மனமே வெல்ல அதை எடுத்து அவன் திறந்து பார்க்க, ஆராதனா என அழகாக எழுதப்பட்டு அவள் முகம் பென்சில் ஓவியமாக தீட்டப்பட்டு இருந்தது. அந்த எழுத்துக்களையும் அவள் ஓவியத்தையும் ஆசையுடன் வருடியபடி அவன் பார்த்து கொண்டிருக்க, கதவை நெருங்கும் காலடி ஓசை கேட்கவும் அந்த டைரியை தன் முதுகில் பேண்டில் சொருகி கொண்டு சட்டையை சரி செய்து கொண்டான். அவள் உள்ளே நுழைய முகத்தை சாதாரணமாய் வைத்துக்கொள்ள தான் பெரும்பாடுபட்டு விட்டான். யோசித்து செய்யவில்லை. அவளை பற்றி அறியும் ஆவலோ என்னவோ எடுத்து வைத்து கொண்டான். இப்போதுதான் செய்வது சரியா என தோன்ற அவள் என் மனதையே திருடி கொண்டாள். நான் அவள் டைரியை தானே எடுத்திருக்கிறேன் என சமாதானமும் சொல்லிக்கொண்டான். அவள் ஆப்பிள் ஜூஸை அவனிடம் கொடுக்க, பதற்றத்திலோ என்னவோ ஒரே மூச்சில் குடித்து முடித்தவன், ஓகே நான் வரேந்தனா என கூறியவன் அடுத்த நிமிடம் அங்கிருந்து ஓடியே இருந்தான். அவன் வேக நடையை புன்னகையுடன் பார்த்திருந்தால் அவள் டைரி வைக்கப்பட்டிருந்த மேசையையும் ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவன் அறியவில்லை அவளின் டைரி அவள் மூலமாக அவனுக்காகத்தான் அங்கே காத்திருந்தது என. அத்தியாயம் 13. மயில் பச்சை கலரில் அட்டையுடன் அதில் மெமரிஸ் ஆஃப் மீ என்ற எழுத்துக்களுடன் இருந்தது அந்த டேட்லெஸ் டைரி. அதாவது அந்த டைரியில் எந்த டேட்களும் பொறிக்கப்படவில்லை. அந்த டைரியை படிக்கலாமா வேண்டாமா என மனதிற்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தியபடி அமர்ந்திருந்தான் ஆருத்ரன். எடுத்து வந்துவிட்டான் தான், ஆனால் அவளது அனுமதி இல்லாமல் அதை படிப்பது சரியில்லை தானே. பேசாமல் திரும்பவும் ஆராதனா வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்து விடுவோமா என பல எண்ணங்கள். எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தானோ. இப்போதும் மனமே வெல்ல டைரியை திறந்து பார்த்தான். ஆராதனா என்கிற அழகிய தமிழ் எழுத்துக்கள். தங்கிலீஷிலும் எழுதும் இந்த காலத்தில் என் தனா எவ்வளவு அழகாக தமிழில் எழுதியிருக்கிறாள் என அவள் எழுத்தை கூட ரசித்து பார்த்தவனுக்கு காதல் கிறுக்கு முற்றுவிட்டதுதான் போலும். எழுத்தையே ரசித்தவன் அவள் ஓவியத்தை ரசிக்காமல் போவானா என்ன? ஆனால் இதில் ஒரு திருத்தம். அவன் மட்டுமல்ல, பார்க்கும் எவரும் ரசிக்கும் வகையில் அழகாகத்தான் இருந்தது அந்த பென்சில் ஓவியம். அடுத்த பக்கத்தை திருப்ப அதில் அவளின் எழுத்துக்கள். பிரமிப்பாய் தொடங்கி பதின்பருவ ஈர்ப்பாய் தொடர்ந்து என்னல் அழகிய நேசமாய் அன்பாய் உருவாகி போனவனே,
கடினமான சமயமதில் உன் கரங்களுக்குள் சிறையாகி என் கண்ணீர் உகுக்க விளைகின்றேன். காலை நான் எழும் பொழுதினிலே உன் முகம் ரசிக்க நினைக்கின்றேன். கற்பனையில் கவிதையான காலை பொழுதொன்றில் என்னை தொட்டு செல்லும் தென்றலோடு சேர்த்து உன்னையும் ரசித்தபடி பனித்துளியை சுமந்து நிற்கும் புல்வெளியில் நானும் உன் மீதான காதலை சுமந்து உன் கரம் கோர்த்து நடக்கின்றேன். உனக்காய் ஏங்கும் மனத்திடம் என்ன சொல்வேன் நான்? நீ இத்தனையும் எதிர்பார்க்கும் உன்னவனுக்கு உன் நேசமும் காத்திருப்பும் மட்டுமல்ல, உன் பெயர் கூட அவனுக்கு தெரியாதென்று. என்னவனின் மீது நான் வளர்த்து கொண்ட நேசம் இத்தனை வலிக்கும் என தெரிந்திருந்தால் என் நேசம் விருட்சமாகும் முன்னே விதையிலேயே அழுத்திருப்பேனா? இன்னுள் விழுந்த நேச விதையின் சுவடை நானே அறியாமல் விருட்சமான பின்புதானே நானே அறிந்தேன். நானே அறியாத ஒன்றை எப்படி அழிக்க? உன்னிடம் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் உன்னுள் சிறைப்பட்டு கிடக்கும் என் மனதிற்கு விடுதலை தருவாயோ? அதோடு அந்த பக்கம் முடிந்திருந்தது. 10 பருவ ஈர்ப்பு என்ற வரியிலேயே அவன் நேசத்தில் காலம் பொருந்திட பெயர் கூட அவனுக்கு தெரியாது என்ற வரியில் இது அவளின் ஒருதலை நேசம் எனவும் புரிந்தது. வேண்டாம் என விலக எண்ணியும் முடியாமல் அவள் இனி தன் வாழ்க்கை என அவன் இருக்க இதை ஏற்க முடியவில்லை அவனால். கண்ணீர் வருவது போலே இருந்தது அவனின் தனா. இத்தனையாக நேசித்த அவனை எண்ணுகையில் பொறாமையாக இருந்தது. ஏன் அவள் உருகி உருகி நேசித்த அவனாக அவன் இல்லை. அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் தோன்றியது. 10 பருவத்தில் இருந்தே காதல் என்றால் ஏன் அவனிடம் தன் காதலை அவள் கூறவில்லை? ஒருவேளை தான் சொல்லி அவன் மறுத்துவிட்டால் என்ன செய்வது என யோசித்திருப்பாளோ? குணம், திறமை, அழகு, படிப்பு, பணம் என என்ன இல்லை தனாவிடம்? அவளை வேண்டாம் என்று ஒருவன் சொல்லிவிடுவானா என அந்த முகம் அறியாதவன் மேல் கோபம் வந்தது. அப்படி எப்படி இருந்தால் என்ன? தனாவை என்னவளாக என் நேசம் மாற்றும் என எண்ணிய பிறகே மூச்சே விட முடியும் போல இருந்தது. ஒருவேளை அவள் மனதை உன்னால் மாற்ற முடியவில்லை என்றால் அவள் நேசிக்கும் அவனோடு அவளை சேர்த்து வைத்து விடுவாயா என்ற கேள்விகள் மனதில் ஓட அதற்கு பதில் கூற முடியாமல் டைரியை படிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 14. ஒவ்வொரு காலையும் உன் முகம் பார்க்கவே உன்னை பின்தொடர்கிறேன். இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட நீ என்னை காணவில்லையா? இல்லை. கண்டும் உன் மனதில் நான் பதியவில்லையா என்கிற வரிகள் சுமந்திருந்த அவள் ஏக்கத்தை படித்தவனுக்குள் அவளின் இந்த உணர்வுகள் தனக்கானதாய் இருந்திருந்தால் என தோன்றும் எண்ணத்தை மாற்றவே முடியவில்லை. இணைந்து வாழ வாய்ப்பில்லை என அறிந்தும் உனக்குள் உரைய துடிக்கும் என் மனதினை என் செய்வேன்? என் நேசம் நீ அறியாதிருக்க வேண்டும். என் இறைவனிடம் வேண்டும் என் நிலையினை என் செய்வேன்? தொடர் புள்ளிகளுடன் அந்த பக்கத்தில் அதற்கு மேல் எதுவும் எழுதப்படவில்லை. முன்னுக்கு முரணாக இருந்த வரிகளில் அவனுக்கு குழப்பமே மிஞ்ச அதற்கு மேல் படிக்காமல் மூடி வைத்து விட்டான். இத்துணை குழப்பங்களுக்கும் நடுவே எங்கிருந்து உறங்க? அவள் நினைவுகளில் உறங்கா இரவாகி போனது அவ்விரவு. 2 மணிக்கு மேல்தான் உறங்கவே ஆரம்பித்திருந்தான் ஆருத்ரன். பாதி உறக்கத்தில் இருந்தவனுக்கு ஒவ்வொரு காலையும் உன் முகம் பார்க்கவே உன்னை பின்தொடர்கிறேன் என்ற வரிகள் நினைவுக்கு வர விழித்து கொண்டவன் கண் விழித்து பார்க்க காலை 5 மணி. போட்டிருந்த டிஷர்ட் ஒரு ஷார்ட்ஸுடன் ஒரு தொப்பியையும் அணிந்து கொண்டு சென்றவன் ஒரு முகமூடியையும் அணிந்து கொண்டு போய் நின்றதெனவோ ஆராதனா வீட்டிற்கு அருகில்தான் தூரத்தில் நின்று. அவன் அந்த வீட்டின் நுழைவாயிலை பார்த்து கொண்டிருக்க அவன் அங்கே சென்று 15 நிமிடங்கள் கழித்து 5:40 மணி அளவில் வெளியே வந்தாள் ஆராதனா. அவள் ஓடத் தொடங்க சிறிது இடைவெளி விட்டு அவனும் பின்தொடர்ந்தான். அவள் வழக்கமாக செல்லும் பார்க்கினில் நுழைய அதிர்ந்தான் ஆருத்ரன். அது அவன் ஜாகிங் செல்லும் பார்க்காயிற்றே. ஒருவேளை அவன் நானாக இருப்பேனா என்ற கேள்வி எழ சிறு படபடப்பு அவனுக்குள். மறுநிமிடமே அவனது மனமே வாய்ப்பே இல்லை. ஆராதனா மாதிரி ஒரு பொண்ணு பல வருஷமா லவ் பண்ணியும் ஃபாலோ பண்ணியும் அது கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்கான் அந்த மஞ்சமாக்கான். அது எப்படி நானா இருக்க முடியும் என எண்ணிக்கொண்டவன் அவளை பின்தொடர்ந்தான். கொஞ்சம் யோசித்திருக்கலாம். யாரென்றே தெரியாமல் வெறுப்பையும் பொறாமையையும் அல்லவா வளர்த்து வைத்திருக்கிறான். பார்க்கினுள் நுழைந்த உடனேயே ஆராதனாவின் விழிகள் அலைப்புறத் தொடங்க இங்கு ஒருவனது இதயமோ திக் திக் என அடித்து கொண்டது. பின்னே பறிபோக இருப்பது அவன் காதலாயிற்றே. அவள் மெதுவாக நடந்தபடியே பார்வையை சுழற்றி கொண்டிருக்க இவனுக்கோ அவனது கண்ணில் படும் அனைத்து இளைஞர்களுமே எதிரிகளாகத்தான் தெரிந்தனர். எப்போதுடா முடியும் இந்த தேடல் என்ற ரீதியில் அலைப்புறும் விழிகளுடன் இருவருமே இருக்க ஆராதனாவிடம் வந்து பேசினான் ஒருவன். அதை பார்த்து இங்கு ஒருவனுக்கு இதயமே அல்லவா நின்றுவிட்டது. ஆனால் சில நிமிடங்களில் தெரிந்து போனது.
தாங்கள் இருவரின் தேடலுக்கான விடை அவனல்ல என்று. அவன் ஆராதனாவிடம் வலிந்து கொண்டிருக்க அவளோ எரிச்சலான முகத்துடன் ஏதோ பதில் அளித்துவிட்டு வேகமாக நடக்க துவங்கினாள். சுற்றிலும் ஒரு முறை அவள் பார்க்க ஆருத்ரன் ஒரு மரத்தின் பின்னே மறைந்து கொண்டான். அவளோ இப்போது பார்க்கிங் வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கி இருந்தாள். அவள் வீடு வந்து சேரும் வரை அவள் பின் வந்தவன் தன் வீட்டுக்கு சென்று விட்டான். ஆராதனாவிடம் வந்து பேசிய அந்த ரோட் சைட் ரோமியோவை எண்ணுகையில் எரிச்சலாக வந்தது ஆருத்ரனுக்கு. இப்போது எப்படி தெரிந்து கொள்வது என யோசித்தவனுக்கு டைரியின் நினைவு வர எடுத்து அவன் முடித்து வைத்து சென்று அடுத்த பக்கத்தை திறந்தான். அதில் ஒரு ஆண் மகனின் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. பள்ளி சீருடையில் இருந்தான் அவன். அதை பார்த்தவனின் விழிகளில் வியப்பில் விரிந்து கொண்டன. நானா? தனா? அது நான் தானா என்று கேட்டுக்கொண்டவனுக்கு சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே வந்தது. இவ்வளவு நேரமும் அவனை திட்டிக் கொண்டு இருந்திருக்கிறான். அவன் மேலேயே அவன் பொறாமைப்பட்டிருக்கிறான். ஒரு குத்தாட்டம் போட வேண்டும் போல் இருந்தது. மனம் அத்தனையாய் குதூகலித்தது. ஆனால் இது எப்படி எனக்கே தெரியாமல் இத்தனை வருடங்களாய் என்ற கேள்வியல அவன் திட்டிய அந்த மஞ்சமாக்கான் அவன்தான் என தெரிய வந்ததில் ஒரு மலர்ந்த சிரிப்பு அவனிடம். அவன் அறியவில்லை அவனின் இந்த மலர்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் அவனிடம் இருக்கப் போவதில்லை என. அத்தியாயம் 15. டைரியின் அடுத்த பக்கத்தை திறந்தான். அதில் ஒரு பட்டாம்பூச்சியின் படம் வரையப்பட்டிருந்தது. ஒரு புறம் மட்டுமே விரிந்த ஒரு அழகிய சிறகு இருக்க மற்றொரு புறம் உள்ள இறகில் பாதிக்கு மேல் இல்லை. அதன் கீழ் இது சிறகொடிக்கப்பட்ட சிறு பட்டாம்பூச்சியின் கதை என எழுதப்பட்டிருந்தது. தன் காம இச்சைக்காக உடல் ரீதியாக வதைக்கப்படும் பெண்களுக்கே நீதி கிடைக்காத போது சிறுவயதில் இருந்தே உணராமல் பின் உணர்ந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள போராடும் ஒரு பெண்ணின் மனம் போராட்டத்திற்கும் மனசிதைவிற்கும் நீதி கிடைப்பது எப்போது? ருத்ரனுக்கு புரியவில்லை. இது யாருடைய கதை என்று, அவள் எழுதியிருக்கும் இந்த வரிகளின் அர்த்தம் என்னவென்று புரியும் போது அவன் நிலை என்னவோ. தாய் ஒரு விபத்தினால் இறந்து போக தந்தை வளர்ப்பில் என்பதை விட கண்காணிப்பில் வளர்ந்த 7 வயது குழந்தைதான் அந்த பட்டாம்பூச்சி. புடவை முந்தானை பற்றி பின்னே சுற்றி திரிய தாயும் உடன் இருந்து கொஞ்சி விளையாட கதை பேச தந்தையும் இல்லாமல் போனதில் பள்ளியில் கிடைத்த தோழர் தோழிகள் அவள் உலகமாகி போயினர். வீட்டின் அருகில் சிறு தோழிகளோடு விளையாட பெரிய அக்காக்களும் அண்ணன்களும் கிடைத்திருக்க அவள் உலகம் அழகாகத்தான் இருந்தது. தன்னால் தான் தன் வேலை காரணமாக உடன் இருக்க முடியவில்லை. எப்படியாவது தன் மகள் சந்தோஷமாக இருக்கட்டும் என அந்த குழந்தையின் தந்தையும் நினைத்து விட்டாரோ என்னவோ. அவர்களுடன் விளையாட செல்வதை தடுக்கவில்லை. ஆனால் அந்த பட்டாம்பூச்சியின் அழகிய உலகம் ஒரு நாள் மாறிப்போனது. அவள் விளையாட வெளியே செல்வதில்லை. அவளின் தந்தையும் ஏன் என அழுத்தி கேட்கவில்லை. ஏதோ அந்த குழந்தைக்கு பிடிக்கவில்லை போல, அதனால் தான் என நினைத்து விட்டார் போல. ஆனால் அந்த குழந்தை பிடிக்காமல் தான் போகவில்லை. ஆனால் அதன் காரணம் கேட்டிருக்க வேண்டுமோ? எப்போதும் போல் ஒரு அக்காவின் வீட்டில் ஒளிந்து பிடித்து விளையாடி கொண்டிருக்க அண்ணன் என்ற பெயரில் வந்தான் அந்த அருவருப்பான மிருகம். அந்த குழந்தையை தனியே அழைத்துச் சென்று அவன் தொட்ட இடங்கள் எல்லாம் தவறானவை. என்ன என புரியாவிட்டாலும் அவன் தொடுகை அருவருப்பாக ஏதோ சகிக்க முடியாததாக இருந்ததில் பயந்துதான் போனாள் குழந்தை. அண்ணா, என்னை விடுங்க அண்ணா என அவள் அழ அவன் விட்டாள் தானே. ஒரு கட்டத்தில் அவள் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிக்க எங்கே மாட்டிக்கொண்டு விடுவோமோ என பதறிய அவன் அந்த மிரட்ட ஆரம்பித்தான். இங்கே நடந்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டி அவன் அனுப்ப அந்த குழந்தையோ பயத்தில் அழுது கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள். அழுகையாக வந்தது. என்னவென்று சொல்ல தெரியாவிடனும் பயமும் பதற்றமும் அருவருப்பும் அந்த பிஞ்சு மனதில் தேங்கி போனது. அதற்கு பிறகு பள்ளி விட்டால் வீடு, புத்தகம், டிவி என்பதே அவள் வழக்கமாகி போனது. வயது ஏற ஏற இது போன்ற நிறைய மிருகங்களை அவள் கடந்து வர நேர்ந்தது. அதனால் ஏற்பட்ட பயமே அனைவரிடமும் இருந்து தள்ளி போக வைத்தது. அவளுக்கு அப்போது வயது 9. அங்கும் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு விளையாட்டு காட்டி அந்த குழந்தையை யாருமே இல்லாத இடத்திற்கு தூக்கி வந்தவன் தொடுகை மாறிய போதே அவள் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிக்க அந்த நேரம் யாரோ அந்த பக்கம் வரவும் பயந்து போனவன் மீண்டும் விளையாடிய பிள்ளைகளோடு விட்டுவிட்டு ஓடியே விட்டான். அதற்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன் என்றாலும் அவளது தந்தை எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவில்லை என்று விடுவாள். அவளுக்கு வயது இப்போது 12 வயது. காரில் பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தவள் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான் ஒருவன். அவன் பார்வை பேச்சு எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. இப்போது முழு புரிதல் இல்லாவிட்டாலும் தவறான பார்வைகளை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும் நிலையில் அவள் இருக்க அவன் வந்த 2 நாட்களிலேயே நான் இனி ஸ்கூல் பஸ்ஸிலே போய்க்கிறேன்
என்று சொன்னவள் தன் ஸ்கூல் பஸ்ஸில் போகையில் எதுக்கு கார் டிரைவரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறிவிட அவளது தந்தைக்கு இம்முறைதான் ஏதோ சரியில்லை என தோன்றியதோ என்னவோ. அவள் கூறிய உடனே அந்த டிரைவரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார். நாட்கள் கடக்க அப்போது அவள் வயது 13. பள்ளியில் ஆண்டு விழா நடனத்தில் பங்கேற்று இருந்தால் அவள். அன்று பள்ளி வாகனம் இல்லை. எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்கள் வந்திருந்தனர். ஆராதனாவும் தன் தந்தையிடம் சொல்லியிருந்தாள். அவரும் தான் அழைக்க வருவதாக சொல்லியிருந்தாள். அவள் ஒரு வாரத்திற்கு முன்பே கூறியிருக்க இன்றுதான் அந்த நாள் என்பதையே அவர் மறந்து போயிருந்தார். அவளாவது மீண்டும் ஒருமுறை அவரிடம் சொல்லியிருக்கலாம். நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் கிளம்ப தொடங்கினர். கொஞ்ச நேரம் காத்திருந்தவள் இருளத் தொடங்கவும் அவர் வராததில் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். மெதுவாக நடந்தாலும் 20 நிமிட நடைப்பயணம்தான். வழி தெரியும் என்றாலும் தனியே எங்கும் சென்றிராதவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் நடக்கத் தொடங்கினாள். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாமல் 1-2 வண்டிகள் மட்டும் போய்கொண்டிருந்தது. அப்போது அவள் நடக்கும் வழி மறித்தது அந்த குடிகார மிருகம். நல்ல போதையில் தள்ளாடியபடி அவளின் வழி மறிக்க பயந்துதான் போனாள் சிறுமி. தாத்தா நகருங்க என்றபடி விலகி வேகமாக நடக்கத் தொடங்க அவன் மீண்டும் வழி மறிக்க பயத்தில் வேர்த்து கொட்டியது அவளுக்கு. அழுகையில் கண்ணீர் கண்ணை மறைத்தது. அந்த மிருகம் அவளின் பிடித்து இழுத்து கொண்டு சாலையில் இருந்து அருகில் இருந்த மரப்புதர்கள் இழுக்க முயல அவள் பெருங்குரல் எடுத்து என்ன விடுங்க என கத்தவும் வாயையும் பொத்தியது அந்த மிருகம். 60 வயது இருக்கலாம். தொப்பையுடன் போதை நெடியுடனும் தள்ளாட்டத்துடனும் உள்ள அவனை சிறு பெண் அவளால் என்ன செய்துவிட முடியும்? அப்போது அந்த கிழவனை எட்டி உதைத்தான் ஒருவன். பள்ளி சீருடை அணிந்திருந்தான். ஆனாலும் உயரமாக அரும்பு மீசையுடன் இருந்தான். அநேகமாக 12 படித்து கொண்டிருக்கலாம். போதையுடன் ஏற்கனவே தள்ளாட்டத்துடன் இருந்தவன் அவன் கீழே விழுந்தான். எழ வாய்ப்பே கொடுக்காமல் தொடர்ச்சியாக மிதித்து கொண்டே அவன் இருக்க அவன் உதை தாங்க முடியாமல் அந்தால் ஓட ஆரம்பித்தான். பின்னே ஓடப்போனவன் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்து அழுது கொண்டிருந்த அந்த சிறுமியின் அருகில் வந்தான். மீண்டும் அங்கே அந்த சிறு பெண்ணை தனியே விட்டு சென்றால் அவளுக்கு வேறு எதுவும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என எண்ணி இருக்கலாம். இங்க பாருங்க, ஒண்ணுமில்ல, அவன் ஓடிட்டான். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன் என அவன் சொல்ல அப்பொழுதும் அழுகை நிற்கவில்லை. அவள் கைகளை பிடித்து கொண்டவன், இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நீ அழுதுகிட்டே இருந்தா நீ வாழ்க்கை முழுக்க அழ வேண்டியிருக்கும். தப்பு செய்கிறவங்க தான் அழணும், நீயே அழணும். அவங்கள நீ அழ வைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு ஈஸியாக தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும். பெண்கள் தைரியமாக இருந்தால் தான் அது முடியும். இப்போ நீ சின்ன பொண்ணு, இது ஆரம்பம்தான். நீ வளர வளர படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி நிறைய பேரை நீ சந்திக்க வேண்டி வரும். அப்போ எல்லாம் நீ தைரியமாக அதை எதிர்கொள்ளணும். முடிஞ்சா தொட்டு பாருடா அப்படிங்கிற திமிரு தைரியமும் உன்கிட்ட இருக்கணும் என அவன் பேசிக்கொண்டே இருக்க அழுகை நிறுத்திவிட்டு அவனையும் அவன் பேச்சையும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. பேச்சுக்கு இடையிலேயே இப்போ சொல்லுங்க, உங்க வீடு எந்த பக்கம் என கேட்க அந்த சிறுமியின் கை தானாக உயர்ந்து வழியை காட்டியது. இருவரும் அவ்வழியில் நடந்தனர். அவளின் கரங்களை ஆதரவாக அவன் பிடித்து கொண்டே அவள் நடைபோட ஆண்களின் ஸ்பரிசத்தில் அருவருப்பையும் பாதுகாப்பின்மையும் மட்டுமே உணர்ந்தவளுக்கு முதலாக அவன் ஸ்பரிசம் ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்க அந்த உணர்வு அவனை பிரமிப்பாக வியப்பாக பார்க்க வைத்தது. வீடு வரை வந்துவிட்ட போது அவள் நிற்க என்னவென்று அவன் கேட்க அவள் வீட்டினை கை காட்டினாள். இதுவரையிலும் அவனே பேசினானே தவிர அவள் ஒற்றை வார்த்தை உதிர்க்கவில்லை. நான் உள்ளே வந்து உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரட்டுமா என அவன் கேட்கவும் வேண்டாம் என்னும் விதமாக தலையசைத்தாள். அவள் கையினை தன் கரத்தினில் இருந்து விடுவித்தவன், இனிமே இப்படி தனியா வரக்கூடாது, சரியா? எப்போதும் தைரியமா இருக்கணும். உன்கிட்ட தப்பா நடக்கணும்னு நினைக்கிறவங்கள நீ பயப்பட வைக்கணும், தவிர நீ பயப்படக்கூடாது செல்லம்மா என அவன் சொல்ல அவனிடம் தலையாட்டிவிட்டு அவனை பார்த்து கொண்டே வீட்டிற்குள் சென்று விட்டாள். அதற்கு பிறகு ஒரு நாள் அவனை தெருவில் பார்த்தாள். அவள் வீட்டை பார்த்து கொண்டே சென்றான். அவனிடம் பேசத்தான் ஆசை, ஆனால் பேச பயம் அவளுக்கு. சில மாதங்களில் அவள் பழைய வீட்டின் அருகிலேயே அவள் இருந்ததை விட பெரிய பங்களாவுக்கு குடியேறினர் தந்தையும் மகளும். வருடங்கள் உருண்டோட பள்ளி வீடு என இருப்பவள் எப்படி அவனை காண முடியும்? கல்லூரியின் 2ஆம் ஆண்டில் அவள் இந்த வயதில் ஏற்படும் ஈர்ப்போ காதலோ எதுவும் அவளுக்கு வரவில்லை. அவளுக்கு தான் காணும் எல்லா ஆண்களிலும் அவனை தேடினால் எப்படி கிடைப்பான்? அவளே அவள் மனதை உணர்ந்திருக்கவில்லை. ஆண்களிடம் பேசவே மாட்டாள் என்றில்லை, முன்பு போல் பயமும் இல்லை.
தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும் அளவிற்கு தைரியமும் மனப்பக்குவமும் இப்போது அவளிடத்தில் உண்டு. ஆனால் அவளே உணராமல் அவள் தன்னை சுற்றி போட்டிருக்கும் வளையத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை என்பதை விட அவள் வெளிவர விரும்பவில்லை. காதல், திருமணம் என எல்லா பெண்களையும் போல் அவளுக்குள்ளும் ஆசைகள் இருந்தாலும் ஏனோ தனக்கு ஒருவனின் மீது காதல் வரும் என அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போதுதான் அவனை மறுபடியும் சந்தித்தாள். அரும்பு மீசையுடன் வாலிபனாக இருந்தவன் இப்போது ஒரு ஆண் மகனாக இருந்தான். பல வருடங்கள் கழித்து அவனை இப்போதுதான் பார்க்கிறாள். ஆனால் அவன் பிம்பம் அவளுக்குள் ஆழமாக பதிந்திருந்ததோ என்னவோ. அவனை கண்ட கணத்தில் அவனை கண்டுபிடித்து விட்டாள். அந்நொடி அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அவனை கண்டவுடனே கண்டுபிடித்தோம்? அவனால் அவளுக்குள் உண்டான உவகையும் ஆர்வமும் அவளுக்கே புரிய வைத்தது. தன்னால் தன்னையே கொடுக்கும் அளவுக்கு ஒருவனை தன் வாழ்வில் நம்ப முடியும் என்றால் அது அவன்தான் என்ற. அவனை மறுபடியும் கண்ட கணத்தில் கண்கள் பனித்து போயின. இது காதலா என்றால் அவளுக்கு தெரியாது. ஒருவனிடம் அவள் பாதுகாப்பை உணர்கிறாள். இவன் என்னோடு இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வும் இருக்கிறதென்றால் அது அவனிடத்தில் மட்டுமே. அவனை ஒரு கடைத்தெருவில் பார்த்திருக்க அவளையே அறியாமல் அவள் கால்கள் அவனை பின்தொடர்ந்தன. அவன் வீடு வரை தொடர்ந்து அவன் வீட்டை தெரிந்து கொண்டவளுக்கு அவனை பற்றி மற்ற விஷயங்களை அறிந்து கொள்வது அத்தனை கடினமாக இல்லை. அவளின் அதற்கு பிறகான நாட்கள் அத்தனை அழகானது. காலையில் அவன் ஒரு பார்க்கிற்கு ஜாகிங் செல்வது தெரிந்து இவளும் செல்லத் தொடங்கினாள். அப்படி ஒரு நாள் இவன் அவனை ரசித்து கொண்டிருக்க அவனோ திடீர் என திரும்பி அவள் அமர்ந்திருந்த கல்மேடை நோக்கி வர இவளுக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிட்டது. ஆனால் வந்தவனோ திரும்பி அங்கு நடந்து கொண்டிருந்த ஒருவரிடம் பேச ஆரம்பித்து விட்டான். ஒரே நேரத்தில் நிம்மதியும் சிறு ஏமாற்றமும் அவளிடம். 1 வருடம் கடந்துவிட்டது. இப்போது கல்லூரி 3ஆம் ஆண்டு. அவள் காதல் என பலர் இவளிடம் சொல்லியிருந்தாலும் எனக்கு விருப்பமில்லை என்பதை அவர்கள் மனம் புண்படாத வகையில் சொல்லி விலகி விடுவாள் அவள். ஆனால் ஒருவன் மட்டும் நீ ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என அவளை கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை கடைபிடிக்காமல் அவனை நன்றாக திட்டுவிட்டாள். அதை வன்மமாக மனதில் தேக்கி வைத்திருந்தவன் காரில் அவளை கடத்த முயல அவனை அடித்துவிட்டு எப்படியோ தப்பியவள் போலீசிடம் கம்ப்ளைண்ட் செய்து உள்ளே வைத்துவிட்டாள். அவனின் பெற்றோர் அவனுக்காக வந்து இவளிடம் கெஞ்சி நிற்க இனி இவளிடம் மட்டுமல்ல எந்த பெண்ணிடமும் இப்படி நடக்கக்கூடாது என போலீஸ் ஸ்டேஷன்லேயே எழுதி வாங்கி அவன் செய்ததையும் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்பதையும் வீடியோவாகவும் பதிவு செய்து உறுதி பெற்ற பிறகே கேஸை வாபஸ் வாங்கினாள். ஆனால் இந்த சம்பவத்தில் தான் அவளுக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை பற்றி அவளை அறிந்து கொண்டாள். அவன் அவளிடம் நெருங்கி அவளின் வாய் பொத்த முயலும் போதே அவள் விடுபட போராடினாலும் ஒருவித பயமும் பதட்டமும் மூச்சு திணறலும் அருவருப்பும் கோபமும் ஏற்பட்டது அவளுக்கு. அதை அவளால் சாதாரணமாக எடுக்க முடியவில்லை. அவளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவளை மீறிய ஒன்றாக இருந்தது. அவள் யாரிடமும் சொல்லாமலே தானே சென்று ஒரு மனநிலை மருத்துவரை சந்திக்க அவரோ அவளின் குழந்தை பருவம் பற்றி, ஆண்களை பற்றி, அவளின் எண்ணம் மனநிலை பற்றி கேட்டறிந்தவர். ஹிப்னாட்டிசம் மூலம் அவளின் ஆழ்மனதை தெரிந்து கொண்டவர் அவளுக்கு இருக்கும் பிரச்சனை பற்றி கூறினார். ஒரு ஆண் அவளுக்கு தூரமாக நின்று பேசும்போது அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்றாலும் நெருக்கத்தில் அதை அவள் ஆழ் மனத்தினால் ஏற்க முடியவில்லை. அதனால்தான் அந்த கோபம், மூச்சு திணறல், நெஞ்ச ஏதோ அடைப்பது போன்ற உணர்வு, பயம் எல்லாம் தோன்றுகிறது. இதுவரை எந்த ஆணையும் அவள் தன்னை நெருங்க விட்டதில்லை. இப்போது அவளுக்கென அவள் மனம் வைத்திருக்கும் எல்லைக்கோள் அவளை தொட அவன் முயன்றதினால் இந்த அறிகுறி வெளிப்பட்டிருக்கின்றன. அவள் நிலையினை விலக்கி கவுன்சிலிங் தொடர்ந்து வர சொல்லியிருந்தார் அந்த மருத்துவர். அவள் கல்லூரி முடிக்கவிருக்கும் சிறு பெண்தான் என்றாலும் அவளுக்கு தெரியுமே, ஒரு ஆணின் நெருக்கத்தை தன்னால் ஏற்க முடியவில்லை என்கிற போது திருமணம், தாம்பத்தியம் அவளால் மனதளவில் ஏற்க முடியாத விடயம் என்று. ஏற்கனவே அவன் மறுத்து விடுவானோ என்கிற பயத்தில் மட்டும்தான் தன் நேசத்தை சொல்லாமல் இருந்தாள். இப்போது காரணம் மாறிப்போனது. அதற்கு பிறகு அவனின் கவனத்தை கவரவோ தன் நேசத்தை வெளிப்படுத்தவோ அவள் முயலவில்லை. வேலை என சென்ற பிறகும் அது அவள் தந்தையின் கம்பெனி என்பதில் அனைவரையும் தள்ளிய நிறுத்தினாள். ஆண்களிடம் இருந்து எப்போதும் அவள் தூரமாகவே இருப்பாள் என்றாலும் அதையே இங்கும் செய்தால் தனியாக தெரியும் என்பதாலேயே எல்லோரிடமும் இருந்து தள்ளியே இருந்தாள். வந்து போவது கூட தனக்கென தனிக்கார் தானேதான் ஓட்டுவாள். அவளின் அலுவலக அறைக்குள் வர அவளின் தனிப்பட்ட பெண் உதவியாளரை தவிர யாரையும் அனுமதிக்க மாட்டாள். எந்த தவறும் செய்யாமலேயே உடல் அளவில் பாதிக்கப்படவில்லை என்றாலும் மனதளவில் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுடைத்து போடப்பட்டிருந்தது இந்த காம வெறி பிடித்த சமூகம். விடை தெரியா கேள்வியுடனும் விளக்க முடியா நேசத்துடனும் அவள்
என்பதோடு அந்த எழுத்துக்கள் முடிந்திருந்தது. அதை படித்து முடித்தவன் கல்லாய் சமைந்திருந்தான். ஏன் முதலாளி என்றால் சிரிக்கக்கூடாதா என கிண்டலாய் அவன் கேட்டதற்கு அவள் ஏன் அத்தனை உணர்ச்சி வசப்பட்டாள் இப்போது புரிந்தது. தன்னை தற்காத்து கொள்ளும் தன் கவசம் தன் கோபம் என்று சொன்னாலே இவள் ஏன் எப்போதும் எல்லோரிடமும் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள் என இப்போது புரிந்தது. ஒரு பெண் தன் அடையாளமான பெண்மையையே வெறுக்கும் அளவிற்கு மனதளவில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள். உடலளவில் சிதைக்கப்பட்டு கொல்லப்படும் பெண்களுக்கே இங்கே நீதி இல்லை என்கையில் ஒரு பெண்ணின் மனச்சிதைவை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை? தன் நிலைமையை மறைப்பதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது அவளிடம்? மனநோயாளி என ஒரே வார்த்தையில் அவள் வாழ்க்கையை நாசம் செய்து விடுவார்களே அன்றி அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வழியை பற்றி யாருக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவன் அடுத்த பக்கத்தை திருப்பினான். அவன் அறியவில்லை. ஆராதனா மட்டுமல்ல, அவன் அன்னை, தங்கை என அவன் அறியாத பெண்கள் அனைவரும் தினம் தினம் இத்தகைய வழிகளை கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அடுத்த பக்கத்தில் அவர்கள் இருவரும் மாறியது. அதற்கு பிறகான அவர்களுக்கேயான நேரங்கள் முதல் மருத்துவமனையில் அவன் அவளை பார்த்து கொண்டது வரை கதை போல எழுதப்பட்டிருந்தது. இந்த கதையின் நாயகி ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாள். ஆண்களின் நெருக்கத்தை அவளால் ஏற்க முடியாது, உண்மைதான். ஆனால் அவளுள் நிறைந்த அவனை எப்படி அவள் மனம் ஏற்காமல் போகும்? இதே வேறு ஒரு ஆணின் உடலுக்குள் அவள் சென்றிருந்தால் அவள் இதயம் அப்போதே நின்றிருக்கும். உண்மையான நேசத்திற்கு எதையும் மாற்றும் வல்லமை உண்டு என எப்படி அறியாமல் போனாள்? அவள் அறிந்து கொள்ளத்தான் அவள் அனுமதி இல்லாமலேயே அவள் வாழ்வில் அவன் மீண்டும் நுழைந்தானோ என்னவோ. அவளின் காதலும் காத்திருப்பும் அறிந்து அவளுக்காக அவன் வருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையுடன் அவள் என்பது அந்த டைரி முடிந்திருந்தது. அதை மூடி வைத்தவன் இப்போது சிரித்து கொண்டான். அவளுக்கு தெரியாமல் தான் எடுத்து வைத்திருப்பதாக அவன் நினைத்திருக்க அவளின் கடைசி வரிகள் அப்படி அல்ல என உணர்த்திவிட்டதே. கையில் டைரியை எடுத்துக்கொண்டு அவளின் வீட்டை நோக்கி பைக்கில் விரைந்தான். எப்போதும் இந்த நேரம் அவள் அலுவலகத்தில் இருப்பாள் என்றாலும் இன்று கண்டிப்பாக வீட்டில் இருப்பாள் என்று மனம் சொல்லிற்று. வீட்டுக்கு நுழைந்தவனை கார்த்திகேயன் தான் வரவேற்றார். ஆராதனா அவளின் காதலை பற்றி அவரிடம் சொல்லி இருக்க அவருக்கு அது ஆனந்த அதிர்ச்சிதான். ஆருத்ரன் தான் படபடப்புடன் அமர்ந்திருந்தான். அவன் பதற்றத்தை கண்டு தனக்குள் சிரித்து கொண்டவர், எனக்கு ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு, நீங்கள் இருந்த ஆராதனாவை பார்த்துட்டு போங்க மாப்பிள்ள என சொல்லிவிட்டு அவர் எழுந்து போக அவன்தான் காதில் கேட்டது நிஜமா இல்லை தன் கற்பனையா என்று புரியாமல் அவரை பார்க்க அவர் திரும்பி அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு போனார். பதிலுக்கு புன்னகைத்தவன் அவர் சென்ற பிறகும் ஏன் அங்கே அமர்ந்திருக்க போகிறான்? வேகமாக மாடியை நோக்கி ஓடியவனுக்கு அந்த படிகளின் தூரம் கூட அதிகமாக தோன்றியது. அவள் அறை திறந்தே இருந்தது. உள்ளே சென்றவனின் வெளிகள் அவளை தேடி அழைப்பாய அவளோ பால்கனியில் நின்றிருந்தாள். வேகமாக அவளை நோக்கி சென்றவன் காற்றுக்கும் இடைவெளி கொடுக்காமல் அவளை இறுக அணைத்து கொண்டான். அவன் அணைப்பிற்குள் இருந்தபடியே, நேற்று எடுத்துட்டு போனீங்க டைரிய, ஆனா என்னை தேடி வர்றதுக்கு இவ்வளோ நேரமா என அவள் பொய்யாக முறைத்தபடி கேட்க அதற்கு பதில் சொல்லாதவன், நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் தனா என்று வருத்தமாக சொல்லியவன் அடுத்த நிமிடமே, இனிமேலதான் தப்பு, இப்படி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்து இனிமேல் லவ் பண்ணுவோம் என சொல்லி முடித்தவனின் இதழ்களின் இறுகிய அணைப்பிற்குள் அவள் இதழ்கள் இருக்க அவர்களின் விழிகளிலோ ஆனந்த கண்ணீர். ஒரு வருடம் கழித்து கார்த்திகேயனுக்கும் ஒரே மகள்தான் என்பதில் திருமணம் முடிந்ததில் இருந்தே இருவரின் வீட்டிலும் மாறி மாறிதான் அவர்களின் வாசம். இப்போது ஆராதனா நிறை மாத கர்ப்பிணி என்பதில் ஆருத்ரனின் வீட்டில் இருந்தாள். ஆருத்ரனின் அம்மா அவளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்க அவளோ, அத்தம்மா போதும், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது என அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அவரோ, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என அவளை முழுவதும் சாப்பிட வைத்துவிடும் முனைப்பில் இருந்தார். அப்போது அங்கு வந்த ஆருத்ரன் அவர்கள் அருகில் வந்தவன், நீ சரியில்லம்மா, ஒரு மாமியாரா கொஞ்சம் வில்லத்தனம் பண்ண கத்துக்கோமா, உங்க அளப்பறையை பார்த்து எனக்கே பொறாமையா இருக்கு, உங்க 2 பேர் கண்ணுக்கும் நான் தெரியறேனா? என் புள்ள நான் சொல்றதை தான் கேட்பான், சொல்லி நீயும் சண்டை போட மாட்டேங்கிற, என் புருஷன் எனக்கு தான், அவளும் சொல்ல மாட்டேங்கிறா, என்ன கொடுமை சரவணா இது, மாமியார் மருமகள் உறவுக்கு வந்த சோதனை என அவன் பொய்யாக அழுத்துக்கொள்ள இது வழக்கம்தான் என்பதில் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் தங்கள் வேலையை தொடர அப்போது உள்ளே வந்தார் ஆருத்ரனின் தந்தை. வந்தவரோ அங்கு நின்றவனை கண்டு கொள்ளாமல் நேராக மருமகளிடம் சென்றவர், உனக்கு பிடிச்ச மாம்பழம், சீதா, அப்புறம் பால்கோவா இருக்கு, அப்புறம் சாப்பிடுமா என கூறிவிட்டு அவர் அறைக்கு சென்று விட, இங்கே அவர் மகன் குத்துக்கல்லு மாதிரி நிற்கிறேன்,
என்ன திரும்பி கூட பார்க்காம அவர் மருமகிட்ட மட்டும் பேசிட்டு போறாரு. இருக்கட்டும், என் மக வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களையெல்லாம் பார்த்துக்கிறேன் என சொன்னவன் திரும்ப போக, ஆராதனா, அத்தை வலிக்கிற மாதிரி இருக்கு என சொல்ல வேகமாக திரும்பி வந்தவன் பதட்டமாக, என்னாச்சு தனா என பதறி அவள் அருகில் வர மாமியார் மருமகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். முறைக்க முயன்று தோற்றவனாக அவள் அருகில் அவன் அமர்ந்து கொள்ள, இது என்ன விளையாட்டாராமா என அவளை கண்டித்தபடி உள்ளே வந்தார் கார்த்திகேயன். அவருடன் கதிரும் வந்தான். ஏன் மாமா அவளை பேசுறீங்க, நானும் விளையாட்டுக்கு பேசினேன் தானே என அவளுக்காய் பறிந்து வந்தான் ஆருத்ரன். பாத்தீங்களா சார், அவனுக்காக நீங்க பேசினா அவன் தனாவுக்காக உங்களே பேசுறான் என கிண்டலாக சொன்னான் கதிர். அவர்களின் கேலியும் கிண்டலும் புன்னகையும் தொடர கார்த்திகேயன் தன் மகளை மன நிறைவுடன் பார்த்திருந்தார். தன் மகளை உயிராக தாங்கும் குடும்பமும் அவனும் அதைவிட ஒரு தந்தையாக அவருக்கு என்ன வேண்டும்? பணம், அந்தஸ்து என பார்த்திருந்தால் இத்தகைய நேசம் அவர் மகளுக்கு கிடைக்காமலே போயிருக்குமே. எபிலாக். இந்த ஆண்டிற்கான சிறந்த தொழில் அதிபருக்கான விருதை தட்டிச் செல்லும் அந்த நபர் மிஸ்ஸஸ் ஆராதனா கார்த்திகேயன் என அறிவிக்கப்பட மேடை ஏறினாள் ஆராதனா. அவளுக்கும் ருத்ரனுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகியிருந்தன. ஆருத்ரனின் மடியில் அவர்களது மகன் தமிழிலியன் இருக்க, அருகில் இன்னொரு இருக்கையில் அமர்ந்து கை தட்டி கொண்டிருந்தாள் அவர்களின் மகள் நறுமுகை. அவர்கள் வாழ்வின் வாசமாக வந்தவள். அவளை முதன்முறை பார்த்த அன்று போல் இன்றும் அதே நிமிர்வும் அழகும் மிளிர இருப்பவளை ரசித்தபடி அமர்ந்திருந்தான். ஆருத்ரன் இம்முறை அந்த நிகழ்ச்சியின் காப்பாளனாக இல்லை. அவள் மீது உரிமை கொண்ட அவளின் காவலனாக கரம் பிடித்த அவள் கணவனாக விருதினை பெற்றுக்கொண்டவள். கல்யாணத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் பெண்களோட வாழ்க்கையில் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறி போயிடுது. குடும்பம், குழந்தைகள் தான் அவங்க உலகமாகிடுது. நானும் அப்படித்தான். என்னோட கரியர், கனவுகள் எல்லாத்தையும் விட என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். ஆனால் என்னோட கணவர் ஆருத்ரன் என்னை விட எனக்கான அடையாளத்தை நான் இழந்துடக்கூடாதுன்னு எனக்கு சப்போர்ட்டடாக இருந்திருக்காரு. என்னோட இந்த விருதை அவருக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன் என பேசி முடித்தவள் ஆருத்ரனை பார்த்தவள், ஐ லவ் யூ மை எவ்ரிதிங் என கூற, அவள் கண்களில் வெளிப்பட்ட காதலில் அவன் உள்ளம் கொள்ளை போகாமல் இருந்தால் தானே ஆச்சரியம். Once again, thank you for the recognition and award என பேசி முடிக்க அந்த அரங்கமே கரகோஷங்களால் நிறைந்திருந்தது. விருதோடு அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் அவன் கரங்களில் அந்த விருதினை கொடுக்க, இருவரின் கரங்களும் அந்த விருதினை பிடித்திருக்க, அவர்களின் கண்களோ பல நேச பரிபாஷைகளை பிறர் அறியாமல் தங்களுக்குள் பேசியபடி இருந்தன. இதே அன்புடனும் நேசத்துடனும் இன்புற்று அவர்கள் வாழ வாழ்த்தி விடை பெறுவோம். உள்ளம் கொள்ளை போகுதடே, உன் கள்ளமில்லா காதல் தனில் என் நெஞ்சை கொள்ளும் பார்வை தனில், என் மூச்சடைக்கும் உன் முத்தங்களில், என்னை திணற வைக்கும் உன் இறுகிய அணைப்புகளில், இப்படி விதவிதமாய் நீ என்னை கொள்ளை கொள்ளும் கொள்ளைக்காரியாய் நீ இருக்க என் செய்வேன் நான்? உன்னுடன் நடக்கும் இந்த நேச போரினில் விரும்பிய தோற்பதில் தவிர நீ கொள்ளையிட்ட என் மனதினை திரும்ப மீட்கும் எண்ணமில்லை. நீயே வைத்துக்கொள், உன் நேசத்தினால் பூட்டப்பட்ட அழகிய பொக்கிசமாக. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.